பாலைவனத்துக்குள்ள அவ்வளோ பெரிய அதிசயமும் அற்புதமும் இருக்கு. அதனால தான் அதில் வந்து இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதமும் தோற்றி வைக்கப்பட்டது. பழைய புத்தகம் இருக்கும்ல, அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வகுப்புங்கிற பேர்ல, பாடங்கிற பேர்ல. இந்த மலை எப்படி உருவானுச்சு தெரியுமா, திரையா யோகம் என்னன்னு தெரியுமா, சத்திய யோகம் என்னன்னு தெரியுமா, அந்த மாதிரி கிளி ஜோசியம் அவங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. விருப்பாச்சி கோகங்கிறது இவங்களால உருவாக்கப்பட்டதில்ல. ஒருத்தன் நீரைய நெருப்பா மாத்தின ஒருத்தன் பெரிய சுப்ரீம் ஒருத்தன் வந்தான். அவன் உட்கார்ந்த இடம் இந்த எலும்பு கூடா இருக்கு பாரு, இந்த கூட்டுக்குள்ள ஒரு கடவுளை பார்க்கறது, கடவுளை கொண்டு வர்றதுங்கிறது அந்த இடம். அந்த பாலைவனம் என்னன்னா சுடுற இடம் கிடையாது, குண்டு போடுற இடம் கிடையாது, சப்பாத்தி சுடுற இடமும் கிடையாது, மனிதனை சுடுற இடமும் கிடையாது. நீராவி தத்துவத்துல ஒருத்தன் உருவாக்கி இருக்காங்க அந்த இடம். 6 திருமுறையை கொடுத்தாங்க, வடலூர்ல கொடுத்தாங்கல்ல. அதை நீ படிச்சு என்ன ஸ்டடி பண்ணிட்ட? நீ இன்னொருத்தட்ட படிக்க கொடுக்குற. நீ படித்து என்ன ஸ்டடி பண்ண? அதை முதல்ல எனக்கு கொஞ்சம் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் விளக்கி எனக்கு சொல்லு. நீ வந்து உடல்ல தியானத்தை வந்து பெரிய தியானத்தை செலுத்தி சக்சஸ் பண்ண முடியலனாலும் ஒரு நல்ல வேலையை பண்ண திருப்தியாச்சும் உனக்கு இருக்கும். அந்த நல்ல வேலையை பண்ண திருப்தி கூட இல்லாம வெறுமனையே மந்திரத்தை சொல்லி முத்தி கொடு முத்தி கொடு முத்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடுன்னே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் விட்டுரு. நீ உண்மையிலே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறன்னா நீ மிக சரியாக இருந்தா உன்னை பதஞ்சலி தொடர்பு கொள்வான். அவ்வளோதான். உன்னை நான் தொடர்பு கொள்ள மாட்டேன், பதஞ்சலி தொடர்பு கொள்வான். இந்த உடல்ல பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஞானி, உண்மையான அலைவரிசை உன்னை உரிச்சிரும். அந்த நெருப்புல எத்தனை வடிவமான நெருப்புகள், எத்தனை வடிவமான அலைவரிசைகள், எத்தனை வடிவமான கலர்ஸுகள், எத்தனை சொல்லவே முடியவில்லை. இதுதானா இதுதானா இதுதானா, வந்துட்டோம் முடியலப்பா அப்படின்னா இது இல்லை இன்னும் போ, இது இல்லை இன்னும் போ. உரிச்சுக்கிட்டே இருக்கிறான், காட்டிக்கிட்டே இருக்கிறான். பார்க்கிறேன், போதண்டா ஆனந்தம், ஆனந்தம் அதிகமாயிருச்சுடா, என்னை விட்டுறானா, டேய் இது இல்லடா போடா, இதுவே ஆனந்தம்னா உண்மையானதை பார்த்தா என்னடா போடா. அதுக்குள்ள காயகல்பத்தை நான் ஆராய்ச்சி பண்றேன். என்னையா இது காயகல்பத்தை ஆராய்ச்சி பண்றேன்னா ஒரு யுகம் கூட பத்தாதுங்கிறான். பதஞ்சலிகிட்ட அடி வாங்கியிருக்கிய? வாழ்க்கையில எவனும் அடி வாங்கியிருக்க மாட்டாங்க, புரியுதா? அதுதான் அந்த அடி தான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, மாங்கல்ய தோஷம், இவங்க தான் இதுதான் அடி வாங்கிறது. சுயம்புவாக நீ பயணம் பண்ணு. நீ நீ உனக்கு உண்மையாரு, நீ பண்ற தியானத்துக்கு உண்மையாரு. அது குப்பை தியானமா இருந்தா கூட அந்த தியானத்தை அவன் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அண்ட சராசில இருக்கிற அலைவரிசைக்கு உண்டு.
மற்றவங்க தேர்ந்தெடுக்கிறத தாண்டி ஒரு துறவி வழிபோக்கனாக இருக்கிறவர் திருவண்ணாமலைக்கு ஏன் வர வைக்கப்படுறாங்க, திருவண்ணாமலையில் ஏன் இருக்கிறாங்கன்னா, நீராவி தத்துவத்துக்குள்ள ஒரு வேலை பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அமரணும். உலகத்திலே ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல நிறைய இடங்கள் இருக்கு. இந்த நீராவி தத்துவம் அதிகமாக செயல்படுகிற இடம் பாலைவனம். நிறைய பேர் பாலைவனத்தை ரொம்ப ஒரு வறண்ட பூமியா அப்படி இப்படி நினச்சிக்குவாங்க. இறைவனே நேரடியாக உருவாக்குன இடம் பாலைவனம். அதனால பாலைவனத்துக்குள்ள அவ்வளோ பெரிய அதிசயமும் அற்புதமும் இருக்கு. அதனால தான் அதில் இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதமும் தோற்றி வைக்கப்பட்டது. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய நம்பகத்தன்மையான ஒரு அதிசயங்கள் இருக்கு. ஒவ்வொரு மண்ணுக்குள்ளேயும் கையில் மண் அள்ளம்னா அதுக்குள்ள அலைவரிசை இருக்கு. அப்படியாப்பட்ட வியர்ப்புக்குரிய இடம் பாலைவனம். இப்போ பாலைவனத்தை எதை சொல்றாங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் சொல்றாங்க. அப்போ என்னன்னா பாலைவனம் இந்த மாதிரி இல்லை. ஒரு காலகட்டத்தில் சோலையா இருந்துச்சு. திருவண்ணாமலையும் இந்த மாதிரி இல்லை, சோலையா இருந்தது. ஒரே எப்படி இருந்ததுன்னா ஒரே நீர்நிலை சம்பந்தமான இடம் தான் திருவண்ணாமலை. நதிகள் நிறைந்த இடம். இந்த காடு மலைகள்லாம் நதி. அதே மாதிரி பாலைவனமும் நதி. இந்த ரெண்டு பேக்ட்ராப்பும் ஒரு 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 நீராவி தத்துவத்தில் நடக்க நீரை ஆவியாக்கப்பட்டு அங்கே முழுசா நெருப்பா மாறிடுச்சு. அப்ப நெருப்பானா நீர் உரியப்பட்டதுக்கு அப்புறம் வெறும் தரையா கட்டாந்தரையாக பாலைவனமாக எங்க பார்த்தாலும் வெறும் மண்களாக மாறிவிட்டு, அது வெறும் இப்படி கட்டாந்தரையாக மண்ணாக இல்லை. அதுதான் இறையோடைய அலைவரிசை, அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செயல். அதே மாதிரி தான் இந்த திருவண்ணாமலைக்குள்ள நீராக இருக்கக்கூடிய அந்த நீரை ஆவியாக்கி ஒரு மலையே ஒரு இடம் கல்லா மாறிடுச்சு. அப்படி நீராவி தத்துவத்தில் ஒரு செயல்பட்ட இடம் நீரே கல்லாக மாறி போனது. இதுதான் இந்த கல்மலை. அப்ப இது நெருப்புக்குரிய இடம், நெருப்புக்குரிய தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, பொதுவாக இந்த கார்த்திகை மாதத்தில் தீபத்தை மேலே ஏற்றிக்கிட்டு அங்கே தீபத்தை ஏற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு மக்கள் ஒரு இதில் இருக்கிறாங்கல்ல, அது இல்லை. பொதுவாக இதெல்லாம் ஒரு குறியீடாக ஒரு செயல்பாடுகளுக்குள்ள இருந்தது. அந்த குறியீடுகளையும் அந்த செயல்பாடுகளையும் உருவ வழிபாட்டுக்குள்ள தீபத்தையும் நெருப்பையுமே உருவ வழிபாட்டில் கொண்டு போயிட்டான். நெருப்பு இறைவன் தான் நெருப்புன்னா, நம்மால் என்ன பண்ணா அக்னி சட்டியை தூக்கிட்டு ஓடுறான். இறைவன் தான் நெருப்புன்னா தீ மிதிக்க ஓடுறான். இறைவன் தான் நெருப்புன்னா விளக்கை ஏற்றி வச்சுட்டே உட்காந்துருக்கான், புருவ மத்தியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அந்த விளக்கை. இப்போ இந்த தீபத்தை இந்த நெருப்பெல்லாம் இவன் என்ன பண்ணுறான்னா வேற வடிவத்துக்குள்ளே பார்க்குறான். நெருப்புங்கிறது ஒரு காற்று, நீருங்கிறதும் ஒரு காற்று. இந்த நீரும் நெருப்பும் காற்றுகளையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒருத்தன் பரிணாமத்தை ஒரு செயல் செய்யும் போது அவன் மனிதனாக இருக்கப்படுகிறவன் அவன் உடலுக்குள்ள இருக்கிற நீர் ஆவியாகப்படுகிறது. புரியுதுங்களா? இங்கே திருவண்ணாமலையில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நிறைய பேர், ஞானிகள்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? பழைய புத்தகம் இருக்கும்ல, அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வகுப்புங்கிற பேரில், பாடங்கிற பேரில். இந்த மலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கிற காடு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மலை எப்படி உருவானுச்சு தெரியுமா? திரையா யோகம் என்னன்னு தெரியுமா? சத்திய யோகம் என்னன்னு தெரியுமான்னு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளி ஜோசியம் அவங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. அதை கேட்குறவங்களும் அந்த கிளி ஜோசியத்தை வழியில் போகிறவங்களும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஒருத்தன் இங்கே எப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஒருத்தன் ஒரு மனிதன் அப்படி உட்காரும்போது 50% நெருப்பு தத்துவத்தில் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கு, 50% நீர் தத்துவத்தில் ஒரு உடல் இருக்கு. இப்போ 50% ஒரு உடல்ல நீரும் நெருப்பு இருக்கிறத, இந்த 50 நீரையும் இந்த நெருப்பும் ரெண்டும் ஒன்னா கலக்கப்படுது, தியானத்துல கலக்கப்படுது. அப்ப தியானத்துல இந்த நீரும் இந்த நெருப்பும் ஒன்னா கலக்க என்ன ஆகுதுன்னா, நெருப்பு நீரை பார்க்க தொடங்கும் போது அந்த நீரும் நெருப்பும் இணைய என்ன ஆகுதுன்னா, அதோடைய வெப்பங்கள் அதிகமாக நீரோட தன்மை குறைய தொடங்கிக்கிட்டே வருது. நீர் என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணி அப்படியே ஆவியா மாறி அப்படியே போகுது, அது அப்படியே வத்திக்கிட்டே வருது. அப்ப நீரோட தன்மை மொத்தமா வத்தும் போது அந்த நீர் இருந்த இடமும் தரையாம வருது, இதுவும் ஆல்ரெடி தரையாதான் இருக்கு, நெருப்பா இருக்கிற இடமும் தரையாதான் இருக்கு. இப்ப ரெண்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு கல் மலையாக உருவாயிருது. அப்ப அங்க நீரே இல்லை.
அப்போ ஒரு மனிதன் உடலுக்குள்ளேயும் அந்த நீர் தன்மைக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் ஆவியாக்கப்பட்டோன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா நீர் இல்லாத முழு நெருப்பா மாறி நிற்கிறான். அதான் நெருப்புங்கிறது கடவுளை, அதான் ஜோதிங்கிறது. நீங்க நெருப்பை போட்டுட்டு மீச்சிக்கிட்டு கிடக்குறீங்கள, மாரியம்மன் கோயிலில் பாட்டை போட்டுக்கிட்டு 15, 25, 30 ரேடியோவை வச்சுக்கிட்டு ஜென்ரேட்டருக்கு டீசலுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறீங்களா ஓஹாகன்னு. அதுல எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுல எல்லாம் ஒன்றும் வெட்டி கதை தான் அதெல்லாம். அப்புறம் விளக்க வாங்கி வச்சுட்டு கொளுத்திட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்க, அதுலேயும் ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இங்கே மலை மேலே தீ ஏற்றுறேன், கீழே தீ ஏற்றுறேன், காலுக்கு கீழே தீ ஏற்றுறேன், நெய்யை வாங்கிக்கிட்டு அங்கே கொளுத்தி விட்டு இந்த கிரிவலம் வர பாதையிலெல்லாம் எவன் காலிலே சுட்டு விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுவும் தீவம் கிடையாது. நீ உனக்குள்ள ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்கு இந்த இடத்துக்குள்ள அது தீவிரமாக வேலை செய்யும். அந்த நீரை ஆவியாக்கக்கூடிய இடத்துக்கு தத்துவமா இந்த இடத்துக்குள்ள உட்காந்தனா இயல்பாகவே நீ நெருப்பு தன்மையில உனக்கு ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு இடத்த கண்டுபிடிச்சான் ஒருத்தன். அவன் இந்த இடத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணான். அவனுடைய நீரை என்ன பண்ணான், இந்த விருப்பாச்சி குகையெல்லாம் நீங்க இன்னைக்கு இந்த பெரியவர் உட்கார்ந்துருக்காருல, இவர் தான் திருவண்ணாமலைக்கே ஒரு காட் ஃபாதரா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இவருக்கெல்லாம் தாத்தா, இவருக்கெல்லாம் அப்பா, இவருக்கெல்லாம் பாட்டன், இவருக்கெல்லாம் முப்பாட்டன்லாம் இங்க வந்து திருவண்ணாமலையில பெரிய பயிரை அவிச்சு சாப்பிட்டவன்லாம் இருக்கிறான். உங்களுக்கு இன்னைக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, ரமணர், சேஷாத்திரி, யோகிராம் சுரத்குமார், இன்னொரு 4-5 பேர். இவங்களுக்கெல்லாம் தாத்தன் அப்பெல்லாம் இங்க உட்காந்துருக்கான். விருப்பாச்சி குகைங்கிறது இவங்களால உருவாக்கப்பட்டதில்ல. ஒருத்தன் நீரையே நெருப்பா மாத்தின ஒருத்தன் பெரிய சுப்ரீம் ஒருத்தன் வந்தான், அவன் உட்கார்ந்த இடம். அப்ப இந்த இடம், அந்த மலையெல்லாம் என்னன்னா மனமற்றவன் இருந்த இடம். புரியுதுங்களா? அப்ப மனமற்றவன் இருந்து அவன் என்ன பண்ணான், தன்னுடைய உடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சி நெருப்பா மாத்திக்கிட்டான். அப்ப ஒரு பெரிய ஒரு செயல் வடிவத்துக்குள்ள மாறப்பட்டான். கல்மலையை தத்துவமா ஆராய்ச்சியா போய் கல்மலையை ஆராய்ச்சி பண்ணா கல்லா எப்படி மாறுது அப்படின்னா, நீர் உரிய கல்லா போயிட்டே இருக்கு. புரியுதா? ஒரு சாதாரண மண்ணை எடுத்து அதை வந்து ஒரு சேப் பண்ணி அதுக்கு கீழே 2 கட்டையை வச்சு கொளுத்தி விடுறான், அது செங்கக்கல்லா மாறி போயிரு. புரியுதா? சாதாரண கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிக்கிட்டு ஒரு தோசைக்கல்ல போட்டோம்னா நீ தோசையாகுது இல்லை? இதே தான் தியானம். புரியுதா? உனக்குள்ள 2 நீரையும் நெருப்பையும் என்ன பண்ற, ஒரு 2ஐயும் தோசை மாதிரி ஒரு வேலை செய்ய என்ன ஆகும், அப்ப நீயே வேற ஒரு மாற்றத்துக்குள்ள ஆகிற. அப்ப இந்த மலையும் இந்த இடமும் நெருப்புக்குரிய இடமாக, நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறலாம் கிடையாதுப்பா. நீரா இருந்த நல்லா கவனிக்கணும். இது நெருப்பு இடம், இங்க போட்டு தீவத்தை போட்டு கொளுத்துறாங்க, கார்த்திகை தீபம், மகா தீபம். அந்த இது நெருப்பு இடம் 50% தாண்டா இருந்துச்சு. அந்த நெருப்பைய நீர் 50% இருந்துச்சு. நீரை உறிஞ்சிட்டாண்டா ஒருத்தன், 100 நெருப்பா மாத்தி இருக்காங்க. அப்ப 100% நெருப்பா மாற்றக்கூடிய இடமாக இது மாறப்பட்டது. அங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீயே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்த எப்படி விசேஷமா எப்படி வச்சான். இந்த பௌர்ணமி தினத்துல எல்லாம் கிரிவலம் வர்றது, பௌர்ணமி இடத்துக்குள்ளெல்லாம் இதுல வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பௌர்ணமியா இருக்குல்ல, நிலவா இருக்குல்ல, அதுவே என்ன சொல்லுதுன்னா, நானே நெருப்பு தத்துவமா மாறினது இந்த இடத்துல தான். இந்த மாதிரி இடம் அது எந்த இடமா வேணா, இந்த மாதிரி பல இடங்கள் உலகத்துல இருக்கு. அதுல ஒரு இடம் இந்த மாதிரி இடம். புரியுதுங்களா? அப்ப அந்த விருப்பாச்சி மாதிரி குகையிலையோ மேல மலைகள்லையோ சில இடங்கள்லையோ என்ன அப்படின்னா, அந்த மனமற்றவன் பல நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணி உடல்ல இருக்கிற நீரை எடுத்துட்டு நெருப்பு தத்துவமா மாறினான். அப்ப மாறும்போது அவனுடைய முழு அலைவரிசையும் அந்த குகைகள்ல அந்த மலைகள் முழுக்க இருந்துச்சு. இந்த மலை ஃபுல்லா என்னன்னா கடவுள்லாம் இல்லைங்க. இந்த மலை ஃபுல்லா அவன் ஒரு அலைவரிசையை செலுத்தி விட்டுட்டு போயிட்டான். ஒருத்தன் உட்காந்தான்ல, அவன் போயிட்டான். அடுத்தபடியா வந்தாங்கல்ல, நீங்க சொல்றீங்களா 3 நாளுங்க, அவங்க சுத்தி வரும்போது, அவங்க தியானம் பண்ணும்போது, அவங்க அந்த மலைக்குள்ள உட்காரும் போது அவங்களுக்கு இந்த தன்மை கிடைச்சிச்சு. அவங்க என்னன்னா, இங்க 1,00,000 பேர் கோடி பேர் இந்த மலைக்குள்ள வர்றான், சுத்துறான். எவனும் நீராவி தத்துவத்துல சாதிக்கல, எவனும் நீராவி தத்துவத்துக்குள்ள அதை உணரல. அந்த நீராவி தத்துவத்துக்குரிய இடம்னு எவனும் பாடம் படிக்கலங்க. என்னடா இடம், முதல்ல தாயினா தந்தைனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான்ல. ஒரு இடம்னா இந்த இடம் என்ன, இந்த இடத்துல வெறும் நெருப்பு அதெல்லாம் கிடையாது. நீ நெருப்புனா நீ உனக்கு இது தேவை. அப்ப வெறும் தீபத்தை பார்த்தா நல்லது, இந்த மலையை சுத்தினா நல்லது, கிரிவலம் வந்தா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதன்கிழமை வந்தா, செவ்வாய்க்கிழமை வந்தா, இதெல்லாம் மனித வாழ்க்கையில உழண்டு போயிருக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் லாய்க்கு. உண்மையிலே ஒருத்தன் தன்னுடைய உடலையே வேற தத்துவத்துக்கு, வேற வடிவத்துக்கு தான் உடலையே அறிவியலா சயின்ஸா மாத்தி
இந்த எலும்பு கூடா இருக்கு பாரு, இந்த கூட்டுக்குள்ள ஒரு கடவுளை பார்க்கறது, கடவுளை கொண்டு வர்றதுங்கிறது அந்த இடம். புரியுதா? நீ கடவுளை தேடி அலைஞ்ச போது இந்த கூட்டுக்குள்ளே கடவுளை கொண்டாந்து உள்ள நிலைநிறுத்திக்கிறது. புரியுதா? நீ ஒரு இடத்துக்குள்ள, ஒரு குகையில, அந்த குகைக்குள்ள என்னன்னா ஒரு இறை சக்தி உள்ள இருந்துச்சு. அதே மாதிரி இந்த என்ன பண்றான், இதை கூடுங்கிறான். இந்த கூட்டுக்குள்ள ஒரு இறை சக்தியை கொண்டு வந்துட முடியும், ஒரு இறை சக்தியை வச்சிட முடியும். இந்த கூட்டை வேற வடிவத்துக்குள்ள பண்ணிட முடியும். இந்த கூட்டுக்குள்ள ஆசை, கற்பனை, உணவு, உடை, நகை, இது கண்டதை தலையில் அள்ளி போட்டுக்கிற, உடல் அள்ளி போட்டுக்கிற. இதுக்குள்ள இறை சக்தியை அள்ளி போட்டுக்கிட்டனா நீ வேற எதுவுமே இந்த உடலுக்கு தேவைப்படாது. இந்த உடலுக்குள்ள வேற ஒரு வடிவம் இருக்கும். அதை தியானமா ஒருத்தன் போராடுனா, சும்மா உட்காந்த வழியில, அந்த போற வழியில ஒரு வேலை பார்த்துட்டு போகாம போராடி அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு அனுபவம் பெற்றுட்டு அவன் அந்த விருப்பாச்சி கொகையை மற்ற விஷயத்தையே விட்டுட்டு போனான். அடுத்த ஜென்ரேஷன்ல மனிதனாக பிறந்தவன் தலைமுறையில வருவான், அடுத்தடுத்த தலைமுறையில வருவான். இந்த மலையோ அந்த கல்மலையோ எவனா சுத்தும் போது அவனுக்குள்ள இருக்கிற நீர்த்தன்மை ஆவியாக்கப்படும். அப்படிங்கும் போதுதான் திருச்சூழிலிருந்து ஒருத்தர் வந்தவருக்கு, அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? அவர் நீரோட வந்தாரு. திருச்சூழிலிருந்து எப்படி வந்தாரு? நீரோட. வெங்கட்ரமணனா நீரோட வந்தாரு, தண்ணி பாட்டிலோட வந்தாரு. உடல்ல ஒரு பக்கம் 50 விழுக்காடு தண்ணி, ஒரு பக்கம் நீரோட வந்தவரை நெருப்பு தத்துவமா மாத்தின இடம் இந்த இடம். புரியுதா? அப்ப இந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்ததான் உன் நீரை உரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க வா, ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னா அவருக்கு அந்த வாய்ப்புகளை இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடமே உருவாக்கி கொடுத்ததுனால அவரால் அந்த உணர்ந்து அந்த இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வேலை செஞ்சார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா மக்களாகிய நமக்கு இந்த இடத்தோட உண்மை தத்துவத்தையும் தெரியல, இந்த இடத்த எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, இந்த இடத்த எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு தெரியல, இந்த இடத்துக்குள்ள எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் உட்கார்ந்துருக்கோம்னு தெரியல. இது என்னமோ இந்த ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு பஜார் இருக்கும் தெரியுங்களா, ஆன்மீக பஜார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த நகரம் காசி, ராமேஸ்வரம்லாம் ஆன்மீக பஜார். இங்க என்னங்க இங்க கிடைக்கும்? கடவுள் விற்கப்படும். இங்க என்னங்க கிடைக்கும்? தியானங்கள் விற்கப்படும். இங்க என்னங்க கிடைக்கும்? மலிவான விலைகளுக்கு தீட்சை விற்கப்படும். வேற என்னங்க கிடைக்கும்? எது வேணாலும் சாகசம். நீங்க யாகம், இந்த யாகம், இந்த தகுடு, இந்த பில்லி, இந்த சூனியம், அப்புறம் உங்களுக்குள்ளேயே அந்த உடலை நீங்க அப்படியே வளைச்சிக்கிறது, நிமித்திக்கிறதுக்கான யோகா, இதெல்லாம் இங்க விற்கப்படுங்க. இது ஒரு ஆன்மீக பஜாருங்க. இந்த பஜார்ல நாங்க மூளைக்கு மூளை கடை போட்டிருப்போம். இந்த கடைக்குள்ள நீங்க வித்துக்கலாம். ரிஷிகேஷ் எல்லாம் நீங்க தடுக்கி விழுந்தீங்கன்னா எவனாவது தியானம் பண்றவன் இருக்கான்ல, அவங்க மண்டபம் வச்சிருப்பாங்க, அங்கங்க போர்டா இருக்கும் பஜார் மாதிரி. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பர்மா பஜார்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி தியானம் பஜார்னே பஜார். இந்த பஜார்ல தான் போய் நீங்க விழுந்துருவீங்க. விழுந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிக்கிட்டு சாமியார் துண்ணூறு போட்டுருவாரு. இந்தாங்க உட்காருங்க. இதுக்குள்ள உண்மையான அந்த நீராவி தத்துவத்தை எவனும் உணர்ந்து எவனும் வேலை செய்யற மாதிரி என் கண்ணுக்கு தெரியலைங்க. என் கண்ணுக்கு தெரியுது. பஜார்ல போய் அந்த பொருளை வாங்குவாங்கல்ல, அண்ணாமலையார்னு ஒன்று கொடுங்க, அருணாச்சலம் ஒன்று கொடுங்க, உண்ணாமலை ஒன்று கொடுங்க, செவ்வாய்க்கிழமை கடன் அடையணும், இப்படி சுத்துங்க. இந்த பஜாரை சுற்றி வாங்க. இந்த பஜாரை நீங்க அப்படியே சுத்துனீங்கன்னு வச்சிங்களே, அப்படியே செவ்வாய்க்கிழமையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்திச்சிடலாம். இப்போ ஆன்மீக பஜாரா ஆயிடுச்சுங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா புனித தலமும், காசி, ராமேஸ்வரம், ரிஷிகேஷ், இது எல்லா இடமும் ஆன்மீக பஜாராகி அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாருமே முதலாளி ஆயிட்டாங்க. எல்லா பேருமே சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வேலையை எல்லா ஊர்லயும். புரியுதுங்களா? அவங்க ஒரு இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஏன் தூங்க மாட்டாங்கன்னா, ஏதோ ஒரு அரிசியை ஊற வச்சு, உளுந்த ஊற வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. இட்லியை சுட்டு, தோசையை சுட்டே கோடீஸ்வரன் ஆயிட்டேங்கிறாங்க. அங்க என்னன்னா அது ஒரு நீராவி தத்துவத்துக்குரிய இடம். அவனுக்குரிய இடமும் அதுதான். அவன் அங்க தோசை வித்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எவனோ எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஊருங்க. காவேரி கரை எங்கெங்க இருக்கு, அங்கிருந்து ஒரு வழிபோக்கன் மாதிரி இங்க இந்த இடத்துக்குள்ள நீராவி தத்துவம் இருக்குன்னு என் உடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சுக்கிட்டு இங்க உட்காந்துருக்காங்க. ஆனா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து என்ன பண்றாங்கன்னா தோசை வித்துக்கிட்டு இருக்காங்க, தோசை மாவு வித்துக்கிட்டு இருக்காங்க. சிமெண்டையும் கல்லையும் வச்சு கட்டி ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாடகை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா எங்க அப்பா அத்தால எனக்கு எங்க ஊர்ல இருந்து தெரிஞ்சு நானும் பட்டாணி தோசை விற்க மாட்டேனா? எனக்கு விற்க தெரியாதா? அப்ப எப்ப நீ உருவாவ? தோசை ஊத்துக்கிறதுக்கிட்டே இருந்தனா நீ எப்படா ஒன்ன தெரிஞ்சுக்குவ? எப்ப உணர்வ? தோசைக்கல்ல போட்டு கொளுத்தி கல்லை சூடாக்கி அதுக்கு மேல மாவை ஊத்துறல, அந்த மாதிரி என்ன பண்ணுவானா, நீ படுத்தோன்னா ஒன்ன தூக்கி படுக்க போட்டு விறகு கட்டை போட்டு எரிச்சு விட்டுருவாங்க.
நீ முன்னாடியே உயிரோட இருக்கும் போதே உள்ள நெருப்பு மூட்டி எரிச்சுக்கிட்டே இருந்தனா உன்னை இடுகாட்டில் போட்டு ஒருத்தன் எரிக்க மாட்டான். அதை கரெக்டாக எப்படி என்ன பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணி நீ ஒரு வேலையை பார்ப்பங்கிறதா தான் ஒரு வாழ்ந்த ஒரு பெரியவர்கள் இதை பற்றி குறிப்பு எடுத்து சொல்கிறான். இதை பற்றி ஒரு செயல் செய்கிறான். இது என்ன மார்க்கெட்டா? இது என்ன வியாபாரமா? திருவண்ணாமலையில் ஒரு லேண்ட்மார்க்கில் உட்காந்துக்கிட்டா பக்த கோடிகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பரவசத்தில் ஆழ்ந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே தீர்த்தத்தை கொஞ்சம் சாமி இப்படி தெளித்து சாமி அப்படி பார்ப்பாரு. பார்த்தோன்னா அப்படியே அப்பா அண்ணாமலையாரையும் பார்த்தோம், அண்ணாமலையார் விஷயத்துக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறாருங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, அவரையும் பார்த்தோம் அப்படின்ட்டு போகிறாங்க. என்னப்பா அதெல்லாம்? ஒரு இடத்தோடைய புனிதத்தை முதல்ல மதிக்கணும். குரு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இடம். ஒருத்தர் சொல்கிறான், வாழ்க்கையில் எப்படிங்க நீங்கள் ஜெயித்தீங்கன்னா, ஒரு சாக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, எங்கடா அது ஒரு சின்ன பாய் எங்கடா எடுத்து காட்டுறான், எங்கடா அந்த பாய் ஒரு கீழே ஒன்று போட்டுட்டு உட்காந்துருப்பீங்களே தியான பாய், எங்கடா குட்டி பாய், அந்த பாயை எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேங்கிறாங்க ஒருத்தன். இந்த அளவுக்கு ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா நான் ஜெயிச்சிருவேன்ட்டான் ஒருத்தன். வேற எனக்கு எதுவும் வேண்டான்ட்டான். நீ போட்டு உட்காந்துக்க. புரியுதுங்களா? அதை வச்சுக்கிட்டு உட்காந்து என் உடலை ஆராய்ச்சி பண்ணிடுவேங்கிறான். நான் இந்த பிறப்பை யூட்டிலைஸ் பண்ணிடுவேங்கிறான். நான் பிறந்துட்டேன், நான் வளர்ந்தேன், நான் வெறும் கடவுள் அப்படிங்கலாம். எவனாவது தியானம் பண்ணி உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சவன் கடவுள் புராணத்தெல்லாம் இங்கே பேசுனதே கிடையாதுங்க. உயர்ந்த நிலையை போய் அடைஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா? அடைஞ்சதுக்கப்புறம் அவன் கடவுளை பேசலைங்க. தான் யார், நீ என்ன செயல், நீ என்ன வடிவம் அப்படிங்கிறத தான் அவன் தத்துவத்தை சொல்லி கொடுத்து நீ எப்படி வாழணும், எப்படி உன் உடலை பேணி காத்துக்கணும், உன் குடும்பம், உன் மனைவி, உன் குழந்தை இதெல்லாம் உனக்கு எதற்காக கிடைக்கப்பட்டது, உன்னை சுற்றி இருக்கிறதுல கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட்டு வேலை, சுற்றி இருக்கிற செயல்லாம் எந்த சூழல்னால கிடைக்கப்பட்டது, இதுக்குள்ளே நீ எப்படி வாழ போகிற, இந்த சூழலை எப்படி கையாள போகிற, இந்த சூழல்லேருந்து நீ எப்படி விடுபட போகிற, இந்த சூழலே நிரந்தர நிஜம் என்று சொல்லிக்கொண்டு நீ எப்பொழுது வருவாய், எப்பொழுது என்ன செய்வாய் அப்படிங்கிறான். இப்போ அந்த திருச்சூழிலேருந்து வந்த ஒருத்தர் 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த மலைக்குள்ள இருந்து தன்னுடைய உடல்ல இருக்கிற நீரை எடுத்துட்டு நெருப்பா மாறுறாருங்க. புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில போய் வேலை பார்த்துட்டு 54 55 வயசுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டே உங்களை விரட்டி விட்டுருவான், நீங்க போங்கன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வீட்டில் செட்டில் பண்ணலாம் பண்ணிட்டு இன்னொரு 2 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துவிட்டு நான் எனக்கு முத்தி கொடுறான் அண்ணாமலையாரேன்னு சொல்லி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்த மலையே வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ணாமலையார் முத்தி கொடுத்துரு, அருணாச்சலா முத்தி கொடுத்துரு, எங்கடா போன இன்ன வரைக்கும் கடமையெல்லாம் பார்த்தேன்ல, இப்போ நீ இதை பார்த்து இதை கரெக்ட் பண்ண. அவன் சொல்கிறான், தியானம் பண்ணணுண்டா, அது நீராவி தத்துவத்துக்குரிய இடம்டா, எதாவது பண்ணணுண்டா, நீ சும்மா சொம்ப தூக்கிட்டு வந்துட்டு அண்ணாமலையார்னா நான் என்ன சொம்புல தண்ணி ஊற்றி கொடுக்குறவனா? என்ன இது என்ன கதை அப்படிங்கிறதானே இருக்கு. நீங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள போங்க, ஆசிரமத்துக்குள்ள போனவன் அதே மாதிரியே வர்றாங்க. விருப்பாச்சி குகைக்குள்ள போனவன் அதே மாதிரி வரமாட்டாங்க. ஒரு குகைக்குள்ள போனா அதே மாதிரி வரக்கூடாதுங்க. ஒரு ஞானியை பார்த்தா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்படியே அவன் போகும்போது ஆப்பிள் மாதிரியே போறான், வரும்போதும் ஆப்பிள் மாதிரியே வரக்கூடாதுங்க. அப்படியே பூமி இந்த உலகம் உருவாக்கும் போது ஒரு வெடிப்புலேருந்து உருவானுச்சு சொன்னால அந்த மாதிரி உள்ள போகும்போது அப்படியே சாந்தமா போனா வெடிச்சு அப்படியே ஒரு மாதிரி வரணுங்க. அவன் வரும்போது அதாங்க விஷயம். அதை விட்டுட்டு அப்படியே திருப்பதியில் கொஞ்சம் கத்துற மாதிரியும் இங்கே அப்படி பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்க முடியாமல் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் இந்த மக்கள் அலக்களிக்கப்பட்டு ஏதோ ஒரு பக்தியில் இங்கே ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே சுற்றி தெரியுறாங்க. புரியுங்களா? இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. சந்திரன் நீர், சூரியன் நெருப்பு, இது ரெண்டையும் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இடகலை பின்கலையை இரண்டையும் ஒருவன் தொடர்ந்து பணி செய்வதற்கு வேலை செய்யும் போது அந்த இரண்டும் பணி நடக்க 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 அவனுக்குள்ளே ஒரு நீராவி தத்துவம் நடக்கும். அந்த நீராவி தத்துவத்தில் அந்த இடத்தில் இருக்கும் நீரை உரியும் போது அவன் சந்திரனை முழுங்கி விடுகிறான். புரியுதா? அவனே நெருப்பாக மாறுகிறான். அதுதான் திருவண்ணாமலையுடைய விளக்கம். அதுதான் அங்க இருக்குல்ல, போர் பண்ணிட்டு இருக்காங்களா, டம்முன்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அங்க இருக்குல்ல பாலைவனத்துல, அந்த பாலைவனம் என்னன்னா சுடுற இடம் கிடையாது, குண்டு போடுற இடம் கிடையாது, சப்பாத்தி சுடுற இடமும் கிடையாது, மனிதனை சுடுற இடமும் கிடையாது. நீராவி தத்துவத்துல ஒருத்தன் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த இடத்த. புரியுதா?
இப்போ இந்த கல், இந்த மலைக்குள்ள, அந்த மலையை நம்ம வளர்றோம்னா அந்த மலைக்குள்ள நெருப்பு தத்துவத்துக்குள்ள பல பேர் உட்காந்து தன் உடலையே ஆராய்ச்சி பண்ணி நெருப்பாக மாற்றி பெரிய அலைவரிசையை அந்த கல்லுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இத்தனை யுகங்களா, இத்தனை காலத்திலையும் இந்த மனிதர்கள் இந்த மலையை ஏன் சுத்துறோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. சுத்துனா உனக்கு என்ன கிடைக்கும்னா, தேங்காய் முடி கிடைக்கும், கொஞ்சம் மாங்காய் கிடைக்கும், இந்த பெரிய தலைவர்களை போட்டிருக்கீங்கல்ல ஒரு பேப்பர்ல அச்சடிச்சு, அந்த மாதிரி பணம் வேணா கிடைக்கும். ஆனா உன் உடலுக்குள்ள இருக்கிற நீர் வத்துமா? வத்தாது. அப்ப நீ என்ன பண்ற, இந்த மலையை சுத்துற, கடைகள்ல இருக்கிற தண்ணிகளை வாங்கி நீ நீரை நிறைய குடிச்சிட்டு போயிடுற. இங்க வந்து புரியுதா? நீர் வத்துறதுக்காக வந்த நீ என்ன பண்றன்னா, குடிச்சு விட்டு இன்னொரு 10 லிட்டர் நீரையும் வாங்கிக்கிட்டே போற. நான் என்ன பண்றது? நாங்க சொல்லுங்க, நீங்களே வந்து சொல்லுங்க. இது ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவத்தையும் உண்மை செயலையும் ஒரு அடைய முடியாம ஒருத்தர் திண்டாடி தடுமாறுறாங்க. ஒரு ஞானியை கும்பிட போறோம்னா, ஒரு ஞானியை பார்க்க போறோம்னா, அதை வாட்ச் ஸ்டடி பண்ணணும். முதல்ல அவர் யாரு, அவர் என்ன வடிவத்துக்குள்ள தியானம் பண்ணார், அந்த என்ன கலை அது, அந்த கலையை எப்படி ஆக்சஸ் பண்ணாரு, எப்படி பயன்படுத்தினாரு, எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தினாரு, அவருடைய சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த அணுகுமுறைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு க்ளோஸா ஒருத்தன் ஸ்டடி பண்ணணும். ஃபுல் ஸ்டடி, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்றான்ல, அந்த மாதிரி ஒரு ஞானியை முழுக்க வெறும் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி முழுக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் உடல் சார்ந்த வேலை செய்யும் போது ரொம்ப எளிதாகி போயிடும், ரொம்ப ஈஸியாயிரும். புரியுதுங்களா? ஒரு உடல் சார்ந்த இந்த தியானத்தை எதுக்கு கத்துறோம், எதுக்கு உடல் சார்ந்த எங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதுக்கு ஒருத்தன் எழுதுறான்னா, இதை நீ ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ண தொடங்கும் போது அவனுக்கு உடல் சார்ந்த உபாமை வரும்போது அந்த இடத்த அவர் எப்படி கடந்தாரு, அந்த இடத்த எப்படி கடக்கணும் அப்படின்னு மேப்பு கொடுக்குறாரு. இந்த ஒரு ரூட்டு மேப்புப்பா, இதை வச்சுக்கப்பா. நான் வந்து கடந்து வரும்போது சில விஷயத்த என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லி சின்ன சின்ன குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன், அதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதை நீ கையில் வச்சுக்கிட்டு நீ வெறும் பாடத்திட்டம் மாதிரி படிக்கக்கூடாது. 12வது பாடத்திட்டத்தில் படிக்கிற மாதிரியோ இல்லை 10th பாடத்திட்டத்தை படிக்கிற மாதிரி காலேஜில் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. இது வந்து ஞானிகளுடைய விஷயங்கிறதே, ஞானிங்கிறதே ஆராய்ச்சிக்காரன்னு அர்த்தம். இப்போ நீராவி தத்துவம் எவன் பண்ணுவான்? ஆராய்ச்சியாளன் தானே பண்ணுவான். பட்டையை போட்டுக்கிட்டு இவங்க சொல்ற மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கிறவன் போய் ஆராய்ச்சி எப்படி நீராவி தத்துவம் பண்ணா? எப்படியா பண்ணா? மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு எவன் சொன்னான்? விஞ்ஞானி சொன்னானா? ஒரு பைத்தியக்காரன் சொன்னாப்பா. விஞ்ஞானியும் செத்து போறான். புரியுதா? ஒரு பைத்தியக்காரன், பரதேசி, ரோட்ல அலைகிற பரதேசி மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்ட்டு போறான். ஏன் சொன்னான்னா, அவன் ஆராய்ச்சி பண்ணான், அவன் அதுக்குள்ள இருந்தான், அந்த வேலையை பார்த்தான். அப்ப பார்த்து அதுக்குள்ள இருக்கிற என்ன செயல் வடிவமோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். அப்ப கண்டுபிடிச்சிட்டு ஒரு புத்தகத்தை கொடுக்குறானே, எதுக்கு கொடுக்குறான், என்ன வடிவத்துக்கு கொடுக்குறான், என்ன செயலுக்காக கொடுக்கப்படுது, அந்த வடிவத்துல படிக்கப்படுதானா? படிக்கப்படலைங்க. புரியுதுங்களா? 6 திருமுறையை கொடுத்தாங்க, வடலூர்ல கொடுத்தாங்கல்ல, அதை நீ படிச்சு என்ன ஸ்டடி பண்ணிட்ட? நீ இன்னொருத்தட்ட படிக்க கொடுக்குற. நீ படிச்சு என்ன ஸ்டடி பண்ண, அதை முதல்ல எனக்கு கொஞ்சம் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் விளக்கி எனக்கு சொல்லு. புரியுதா? நீயே இன்னும் அதுலேருந்து என்ன தயாரா இருக்கிற? பாடத்திட்ட மாதிரி நீ வந்து புத்தகத்தை விநியோகம் பண்றதுக்கு கொடுக்கலப்பா, அது உனக்காக கொடுக்கப்பட்டது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்காக இந்த புத்தகம் கொடுக்கப்படவில்லை. உனக்கு ஒரு புக்கு கிடைச்சிச்சுன்னா நீ இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணாத. முதல்ல அந்த புத்தகத்தை படிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நீ இப்ப இருக்கிறல்ல, மனதோட இருக்கிறல்ல, இந்த பேட்டனுக்கு அது ஒரு விதமா புரியும். அடுத்த பேட்டன், அடுத்த நாள் அதான் சொல்றான், ஒரு நாள்ல நீரை ஆவியாக்க முடியாது, பல நாள் அதுக்கு தேவைப்படும். ஆனா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு தயாராகணும், அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு செயல்முறையில இருக்கணும். அப்ப ஒரு ஞானிய முழுசா ஸ்டடி பண்ண கத்துக்கணும். அப்போ ஒரு ஞானியோடைய செயல் வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு வேலை செய்யும் போது அது கிளியராக அவனுக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அவனுங்களுக்கு நான் பார்த்த அளவில் ஒரு ஞானியோடைய புத்தகம் படித்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒருத்தருடைய பெரிய பெரிய தொழிலதிபர், விளையாட்டு வீரர்களை படித்த புத்தகத்தில் படித்தோன்னே எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சோ, எப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினுச்சோ, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு வேற ஒரு விஷயம் நடந்துச்சோ, அதே மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள போக மாட்டாங்க.
புரியுதுங்களா? அதை வந்து இப்படி இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நாள் 20 நாள் விட்டு 1 மாசம் கழிச்சு திருப்பி அதே புத்தகத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணணும். இது எப்படி சாத்தியம்? அதுதான் சொன்னா, ஒரு கோர்ட்ல வாதாடுற மாதிரி உனக்குள்ளே ஒரு புத்தகத்தை படிச்சு வாதாடு, விசாரணை பண்ணு, உனக்குள்ள முதல்ல தெளிவடை. ஊர்ல இருக்கிற இந்த உண்டியல் கொடுக்குற குருநாதர்கள்ட்ட போய் உட்காந்து நீ வந்து விசாரணை என்ன விசாரணை பண்ணுவ? என்ன விசாரணை பண்ணுவ? முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்றாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்னா தனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல ஏற்படணும். இன்னொருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? முதல்ல ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அந்த பாடத்திட்டத்தை உள்வாங்கிறதுக்கு முதல்ல நாம தயாராகணுங்க. ஒரு நாட்டில் பாதுகாப்புலன் வெறும் பாடி ஃபில்டரை தூக்கி கொண்டு போய் நீங்க இராணுவத்தில் போட்டீங்கன்னா அவன் எல்லையெல்லாம் பாதுகாக்க முடியாது. அவனுக்கு உடல்லாம் தேவை கிடையாது. அவனுக்கு மூளையும் ஸ்டெடியும் ஒரு ஆய்வு இருக்கணும். எத்தனை மைல்ல இருந்து அவங்க என்ன மாதிரி விதத்துல வருவாங்க அப்படிங்கிறதோ, எந்த மாதிரி விதத்துலலாம் இங்க அட்டாக் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கலாம், அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல ஒரு கிளியரா ஒரு ஆய்வும் ஒரு புரிதலும் ஏற்பட்டு அதுக்குள்ள பயிற்சிகள்ல அதுக்குள்ள பல நாள் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் திடீர்னு ஒருத்தன் வந்து டம்முன்னு சுட்டுட்டு போயிடுவான், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவன. அப்போ இவ்வளோ விழிப்போட இருந்து செத்து போயிட்டோமே அப்படின்னு இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், பயம் இல்லாமல் அந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு தெளிவாக ஆய்வு பண்ணுவான். இப்படி தியானம் பண்ணி பல பேர் செத்து போயிருக்காங்க. புரியுதா? தியானம் பண்ணி எவனும் சாதிக்கலாம் இல்லை. 100 பேர் தியானம் பண்ணுறான், ஒருத்தன் சாதிக்கிறான், 99 பேர் செத்து போயிடுறான். புரியுதா? அங்கே ஏன்னா அவனுடைய கரெக்டான ஸ்டெடி இல்லை. அவன் ஸ்டெடியை எதமா நினைக்கிறான்? அவனுடைய குருநாதரை நினைக்கிறான். முதல்ல தனக்கு தானே ஒரு ஸ்டெடி இருந்தாதான் அடுத்தது குருநாதர் என்னன்னா ஒரு பாதை காட்டுவான். சில குருநாதருக்கு அவனுக்கே அவனை ஸ்டடி பண்றதுக்கு தெரியாது. புரியுதா? அவனே வந்து ஒரு பக்கம் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பான். இரவுல வந்து புத்தகத்தை வாசிச்சுட்டு பகல்ல வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனே வந்து உள்ளுக்குள்ள 4 அறைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதோடைய கஷ்டம் நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள அவனே வந்து போராடிக்கிட்டு இருக்கான். அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். என்ன மாதிரி ஆளுன்னா ஓப்பனாக சொல்லுவான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அவன் உங்கள்கிட்ட போய் எப்படி விவாதிப்பான்? அவனை நீங்கள் குருன்னு ஏற்றுட்டீங்கல்ல, என்ன குருன்னா என்ன செயல் வடிவத்துக்குள்ளேருந்து அவனை குருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது என்ன அனுபவமாக இருக்குன்னு நீ ஸ்டடி பண்ணியிருக்கிறியா? அப்போ ஸ்டடி பண்ணாதான் தெரியும். நீ முன்னாடி இருக்கிற குருநாதர்களை இங்கே வாழ்ந்தவனை முதல்ல ஆய்வு பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி உனக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த உடலையும் இந்த விஷயத்தையும் தக்க வச்சு கொண்டு இந்த குடும்பத்தையும் பார்த்து நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை உனக்குள்ள பிறக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ கிளம்பணும் அடுத்த கட்டத்துக்கு. அப்போ உனக்குள்ள கிடைக்கப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் கிடைக்கிறதுல ஒருத்தர் பேசுகிறாருல, அதை எல்லாத்தையும் நோட் பண்ணு, போடு, டைம் கிடைக்கும் போது எடுத்து ஆய்வு பண்ண. இப்படி சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது என்ன அப்படின்னு உனக்குள்ளே ஒரு பரிமாற்றத்தை உருவாக்கி கொள்ளும்போது அப்போ உனக்குள்ள உன் உடல் சார்ந்து உனக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அவர் எதை பேசுறாரு? சந்திரக்கலை, சூரியக்கலை, சுழுமுனை, இது. அப்போ உடலுக்குள்ள இருக்கிற உடலுடைய தத்துவத்தை, உடலுடைய கூறுவை, உடலுடைய சொட்டுமொத்தமான விஷயத்தை நீ ஆராய்ச்சி பண்ண உனக்கு உடல் சார்ந்து ஒரு புரிதல் உனக்கே ஏற்படும். உனக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உடல் சார்ந்து ஏற்படும். அப்போ உடல் சார்ந்து ஏற்படும் போது உனக்கு பயம் குறைஞ்சு இதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். குறைந்தபட்சம் நீ வந்து உடல்ல தியானத்தை வந்து பெரிய தியானத்தை செலுத்தி சக்சஸ் பண்ண முடியலனாலும் ஒரு நல்ல வேலையை பண்ண திருப்தியாச்சும் உனக்கு இருக்கும். அந்த நல்ல வேலையை பண்ண திருப்தி கூட இல்லாம வெறுமனையே மந்திரத்தை சொல்லி முத்தி கொடு முத்தி கொடு முத்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடுன்னே சுத்திக்கிட்டு இருக்காங்க. வெறுமனை சும்மா வாய் வார்த்தையிலேருந்து சொல்றது, கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு எனக்கு காணிக்கு இது எனக்கு வரங்குடு அப்படிங்கிறாங்க. 14 மைல நடந்து விட்டு நான் நடந்துட்டேன், எங்க ஒருத்தனையும் காணோம், இங்கிட்டு இந்த மலையிலேருந்து எவனா பறந்து வருவான்னு பார்த்தா எவனுமே வரல, பசியேற போகிறேன், ஏன்னா வர்றதுக்குள்ளே எவனாவது காட்சி கொடுங்க அப்படிங்கிறான். புரியுதுங்களா? சரி, அவன் வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறான், பரவாயில்ல இந்த தடவை நடந்து வந்துட்டேன், காட்சி கொடுக்கல, அடுத்த வாட்டி வரும்போதாச்சும் நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பஸ்ஸில் ஏறுறான். அவன் பலமுறை வந்தாலும் காட்சி கொடுக்க மாட்டாங்க. எதை காட்சி கொடுக்க சொல்றாய் அப்படின்னு தானே ஒரு பொருள் இருக்கு. எதை காட்சி கொடுக்கறது? காட்சி கொடுக்க வேண்டிய பொருளே உனக்குள்ள இருக்கு. எதை பிடிச்சி நான் காட்சியா கொடுப்பேன்? அறியாமையில் இருக்கும்போது எதை காட்ட முடியுங்கிறேன்.
எதை போய் காட்டுவீங்க? இது வந்து ஒரு அறியும் திறன், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த அறிந்து மேம்பட்டு கொண்டு வர்றது, கீழே அப்படியே வளர்ந்து அப்படியே வர்றது. நம்மளே வந்து மனிதனா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணி பன்முகத்துல அப்படியே மாறி 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 ஒரு உருவ மாற்ற மாதிரி அப்படியே வந்து நாமளே நிக்கிறது. அதுதான் பிறருக்கு குருவாக காட்சி கொடுக்கறது. புரியுதுங்களா? இது என்ன யூனிவர்சிட்டி பாடத்திட்டமா? படிச்சுட்டு ஒரு 4 மாலையை தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு ஒரு கேமராவை முன்னாடி வச்சுக்கிட்டு அதனால் ஆக வேண்டியது என்ன என்று கேட்டால், நீங்கள் உடலில் இருந்து இந்த கலைகளை பயன்படுத்தி இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்க முடியும்? இப்படி உட்காந்து பார்க்க முடியுமா என்ன? இல்லை, நீங்க அம்பாளை நினைத்து 3 வேளை தொழுது பயணி அப்படின்னா அந்த அம்பாள் எப்படி உருவானா? இந்த உலகத்துல நீங்க சொல்ற காமாட்சி, மீனாட்சி எல்லாமே எந்த வடிவத்துக்குள்ள போனாலும் இந்த நீராவி தத்துவத்தை, தியானத்தை தான் சொல்றோம். எதை போய் எடுத்து நீங்க போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் நான் வந்து ஒரு பெரிய ஒர்க்கை தான் சொல்றேன். சரி, கொஞ்சோண்டு தேடி கண்டுபிடிச்சால ஒருத்தன், அவன் என்னடான்னா அவன் 50 ஆண்டுகளா தேடி கொஞ்சோண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். கொஞ்சோண்டு கண்டுபிடிச்சோன்னா அவனை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்துடுச்சு. அடுத்தது அவன் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை, கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கிறான். பெரிய கூட்டம் இருந்துச்சு. சரி, கூட்டத்தை பார்த்தான், ஆசீர்வாதம் பண்ணான். ஒரு நாள் அவனே போயிட்டான். அப்புறம் அவனை அங்கே வச்சு அவனுக்கு வழிபாடு நடக்குது. அவனே என்ன ஃபீல் பண்ணுறான், இன்னொரு அடுத்த பிறப்போ இல்லை அடுத்த பிறப்போ வந்து அந்த கொஞ்சோண்டு இருக்குல்ல அதே மாதிரி இன்னும் பாக்கியெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியலை, சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னை பெரிய குருவாக எடுத்துக்கிட்டீங்க, இதுவே எனக்கு பெரிய துரதிருஷ்டம் தான் சொல்லிட்டு போகிறான் அவன். புரியுதுங்களா? அவனே ஃபீல் பண்ணிட்டு போகிறான். ரொம்ப துரதிருஷ்டம்ப்பா, நான் கொஞ்சோண்டு தான்ப்பா 2 லெட்டர் தான்ப்பா எடுத்தேன், அங்கே 98 லெட்டர் இருக்குப்பா, அதை என்னால் எடுக்க முடியலை, மீண்டும் வர்றேன் நான் அப்படின்ட்டு போகிறான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள தான் ஒரு தியானங்கிறதுக்குள்ள உடனே ஒரு விஷயத்த பண்ணிடவோ சாதிச்சிடவோ முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற ரெடிமேடு கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணி தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி இதுக்குள்ள வெறும் பயிற்சியில் அந்த தியானத்தில் சாதிச்சிட முடியாதுங்க. அந்த பயிற்சியே விஞ்ஞான பூர்வமாக மாறப்படணும், ஒரு ஆராய்ச்சி நடக்கணும். உடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. அப்போ இந்த உடல் சார்ந்த ஆராய்ச்சிக்குள்ளே இருக்கும்போது பல்வேறுபட்ட தடைகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை சார்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உலகம் சார்ந்து நம்ம வாழ்கிறோம், புற சூழல்கள் சார்ந்து வாழ்கிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட அதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆராய்ச்சிக்குள்ள தன்னையே ஒருத்தன் என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தி கொள்ளணும். வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்ட அவனுடைய ஆராய்ச்சி திட்டத்தை எல்லாரும் போனதுக்கப்புறம் எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து ரகசியமாக படிக்கணும். எல்லாரும் போனதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணணும். அப்போ யாரும் இல்லாத இரவு எல்லாருக்கும் சோறை போட்டு தூங்க வச்சுட்டு இவன் உட்காந்து தியானம் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வேலைக்குள்ள ஒருத்தன் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருக்கும்போது அவனுக்குள்ள என்ன பண்ணுன்னா, ஒரு நாள் ஒரு சின்ன பாய் சொன்னால ஒரு சின்னோண்டு இடம் கிடைச்சா நான் தியானத்தை ஜெயிச்சிருவேன்னு. அப்போ என்ன பண்ணுவானா, நீ இந்த இடத்துல உட்கார்ந்தால் வளர மாட்டாய், நீ எந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தால் இந்த நீராவி தத்துவத்தையோ இந்த இறை தத்துவத்தையோ காண முடியும்னா திருவண்ணாமலையோ பழனியோ காசியோ ரிஷிகேஷோ ராமேஸ்வரமோ இல்லை பிற இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்த, ஒரு சின்ன இடத்த உனக்கு செட் பண்ணி இறைவனே பிரபஞ்சமே வழங்கிடும். அப்போ அங்கிருந்து உன்னோட என்ன பிறக்கிறதுன்னா ஒரு தியானம் பிறக்கும். அங்கிருந்து உனக்கு ஒரு புது ஒரு வெளிச்சம் வந்து தெரிய தொடங்கும். அதிலிருந்து ஒரு வாழ்க்கையோடைய பிரயாணம் தொடங்குங்கிறது தான் இதோடைய உண்மையான வடிவம். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் பிரயாணிக்கப்பட வேணும் அப்படிங்கிறது தான் இதை தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ வந்து நம்ம ஒரு சாதாரணமாக பாலைவனத்தை இன்னைக்கு கிடக்குறாங்க, கர்த்தர் பேரை சொல்லி அல்லாஹ் பேரை சொல்லி கிடக்குறாங்க. பாலைவனம் அப்படிலாம் கிடையாது. பாலைவனம்லாம் வேற. அந்த மாதிரி திருவண்ணாமலையும் வேற. திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் போய் இந்த மலை குகை கல் அது இதெல்லாம் அப்படி பேசிட்டுலாம் உங்களெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தால் விரையும். இதெல்லாம் வேற உள் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணால் தான் அதை உடனே ஒரு உண்மை தத்துவம் அதுக்குள்ளேருந்து புலப்பட முடியும். உனக்கான ஒரு லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் அட்ரஸுக்கு தேடாதீங்க, அங்கே வாங்க அப்படிங்கிறான்ல. அது மாதிரி நீ அங்கங்கே அலைய விட நீராவி தத்துவத்துக்கு ஒரு லேண்ட்மார்க் இது. நீ வாழ்க்கையில் தியானம் பண்ணி இந்த இடத்துலேருந்து வரலாம், வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ வளர்றதுக்கும் உயர்றதுக்கு முன்னாடி ஒரு குரு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம்தான் குரு. அந்த இடம் உன்னை வந்து ஆராதிக்கணும், அனுமதிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம்னா இந்த ஊரில் இருக்கிற அரசு சார்ந்தவங்க இந்த ஊர் சார்ந்தவங்க நம்மளை அனுமதிக்கிறதுங்கிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல இந்த இடம் நம்மளை ஏற்றுக்கணும், இந்த இடம் நம்மளை அனுமதிக்கணும்.
நமக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு புரிதல் வரணும், நமக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படணும், நமக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பரஸ்பரமான ஒரு செயல் நடக்கணும். அப்போ நீ வளருவதற்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு இடம் நமக்கு அனுமதி அளித்தா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து நீ ஒரு பணியை செய்யவே முடியும். அதுக்கு இந்த இடம் ஒத்துழைப்பு அனுமதியை யார் வழங்குவானா அதுதான் பஞ்சபூதங்கள்னு தான். அப்போ ஒரு தியானம் பண்ணுற மாணவனுக்கு எவன் பாதுகாப்பாக இருப்பான்னா, எவனிடம் இருந்து அனுமதி கிடைக்கும் அப்படின்னா பஞ்சபூதத்துக்கு அவன் ஒருத்தனை பாதுகாப்பான். அப்போ ஒரு சீதோஷ நிலை, மழையோ வெள்ளமோ பேரிடரோ எது வந்தாலும் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவனா அவன் இடத்துல தண்ணி அண்டாமல் அவன் இடத்துக்குள்ள அந்த தியானம் பாதிச்சிடாம அந்த இயற்கை சூழல் அவனை பாதுகாக்கும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறான், என் அனுமதியால் என்னிடம் இருந்து ஒரு செயல் வடிவத்தை பெற்றவன் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அவன் தியானத்தில் முழுமை அடையவிட்டாலும் அப்பொழுதும் அதை தோல்வியாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு கிடைத்த வரைக்கும் சரியான விஷயம் மீண்டும் வந்து அதை பூர்த்தி செய்து கொள்வான். இப்பொழுதும் அவன் ஒரு நல்ல தன்மையிலிருந்தே விடுபடுவான் அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஞானி வந்து சொல்றான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்திரக்கலையை சூரியக்கலையை ஒரு தியானம் பண்றீங்கல்ல, அந்த தியானத்துக்கு உரியவனாக வெட்ட வெளியில இருக்கிற அலைவரிசை யாம் கொடுத்தோமா? யாமே வந்து உனக்குள்ளே ஒரு பரிமாற்றத்தை கொடுத்தோமா? யாம் இந்த கலையை உனக்கு தோற்றி வைத்தோமா? யாம் இந்த உபதேசத்தை கொடுத்தோமா? நாம் சொல்லி நீ செய்கிறாயா? என்னிடம் அனுமதி வாங்கினாயா? இந்த உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேரும் இந்த கலைக்கு சொந்தக்காரன், இந்த தியானத்துக்கே தலைவனாக கருதப்படுகின்ற பதஞ்சலியிடம் இருந்து எவன் அனுமதி பெற்றான்? பதஞ்சலி எத்தனை பேருக்கு அதை வந்து அந்த செயலை கொடுத்தான்? பதஞ்சலி நேரடியாக இல்லை, ஒரு அலைவரிசையாக இருக்கிறான். தியானம் உலகத்தில் பண்ணுகிற அத்தனை பேர்த்துக்கும் அவனுடைய மாணவன் தான். தியானம்னு எவன் ஒருத்தன் பேசினாலும் அவன் தீயவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் பதஞ்சலியோடைய மாணவன் தான். அப்ப அந்த பதஞ்சலியோடைய மாணவனாக இருக்கும்போது அவன் யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும்? இந்த உலகத்துக்கே தியானத்தை கற்றுக் கொடுத்தவன், உலகத்துக்கே முதல்ல இந்த தியானத்தை சிருஷ்டி பண்ணவன், இந்த உலகத்துக்கே தியானம் என்றால் என்ன, இந்த நீராவி தத்துவம் என்றால் என்ன என்பதை வழிகாட்டியவன், கொடுத்தவன். அப்ப அவன் என்ன சொல்றானா, நீ தியானம் செய்கிறல்ல, நீ வாசின்னு ஒன்று சொல்றல்ல, வாசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. கணவன் மனைவியாக சேர்ந்து வாழாமல் தனியாக வந்த ஒரு வாளாவெட்டின்னு கூட ஒரு பேர் இருக்கு. புரியுதா? கணவனை பிரிந்து ஒரு பெண் இருக்கிறா, அவ என்ன பண்ணுவா? நிராயுதபாணியாக நிற்பா. புரியுதா? அப்ப ஒரு ஆண் இருக்கிறான், மனைவியை பிரிஞ்சு அவன் என்ன இருக்கான்? நிராயுதபாணியாக இருப்பான். இந்த நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய நீ கணவன் மனைவியோட சுகத்தை பிரிந்து இருக்கிற நீ அதோடைய சுகத்தை எப்படி அனுபவிப்பார்? எப்படிங்க ஒருத்தன் கணவன் மனைவியா பிரிஞ்சு இருக்கிறவனுக்கு தியானத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, வாசி என்றாலே கணவன் மனைவி என்று பொருள். புரியுதுங்களா? அப்ப நீ தனியா என் அனுமதியே இல்லாம நீ வாசி கலையை போய் கத்துக்கிட்டு உட்காந்தனா, இந்த அனுமதியை நான் கொடுத்தனா? அப்ப அங்கு நீ என்ன பண்ற? வாளா வெட்டியாக தனிமையாக உட்காந்து வரட்டு தியானத்தை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிற. அப்ப கணவன் இருக்கிறான், மனைவி இல்லை, மனைவி இருக்கிறா, கணவன் இல்லை, எங்க உள்ளுக்குள்ளே. அப்ப வெளியில என்ன நடக்குது? மனைவி தியானம் பண்றா, கணவன் ஓடி போயிடுறான். கணவன் தியானம் பண்றான், பொண்டாட்டி எதிராக நிற்கிறான். இங்க ஊர் முழுக்க சண்டை எங்கன்னா தியானத்துக்கு வேற எவனும் சண்டை கிடையாது. பொண்டாட்டி சூப்பரா தியானம் பண்றா, புருஷன் வந்து எப்படா தலையில தூக்கி கல்ல போடணும்னு ரெடியா இருக்கிறான். புருஷன் சூப்பரா தியானம் பண்றான், பொண்டாட்டி வந்து இவர் என்னங்க இப்படி பண்றாரு, இவர் அநியாயம் தாங்க முடியலங்க, அக்க போருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தியானம் பண்றதுக்குன்னு முயற்சி பண்றான், அது வேற வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. புரியுங்களா? அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா, இந்த பதஞ்சலி கிட்ட இருந்து அனுமதி பெறணும். அது இயல்பாக இயற்கையாக அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீ கீவுல நிக்கிறல்ல, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க, தாசில்தார்ட்ட மனு கொடுக்க நிக்கிறல்ல, முதலமைச்சருடைய ஒரு பிரிவு கிட்ட போய் நீ மனு கொடுக்க நிக்கிறல்ல, தலைமைச் செயலாளர்கிட்ட நிக்கிறல்ல, கவர்னர்கிட்ட நிக்கிறல்ல, அந்த மாதிரி என்கிட்ட நிக்க வேண்டியதில்லை. சத்தியத்தோடு தர்மத்தோடு உண்மையாக இந்த தியானத்தில் செய்ய வேண்டும் என்று எவன் ஒருவன் ஆராய்ச்சியோ பிற ஞானியை மதித்து புத்தகத்தை படிச்சு கொண்டு காத்து கொண்டு இருக்கிறவனுக்கு யாமே வந்து அந்த அனுமதியை வழங்குவோம். புரியுதா? அப்ப சரியில்லாத இடத்துல இரவுகள்ல கொஞ்சம் பணம் கொடுத்து
நீ வேற மாதிரி ஒரு பர்மிஷனை வாங்கி ஒரு லெட்டரை வாங்கி ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணனா அங்கு ஞாம் எங்க வருவோம்? அங்க ஒரு தியானம் இருக்கலாம், அங்க என் புகைப்படமே இருக்கலாம், அது என் அனுமதியால் நடக்கப்படவில்லை, என் அனுமதியால் இல்லை. 1000 மசூதிகள் இருக்கலாம், 1000 சர்ச் இருக்கலாம், 1000 கோயில்கள் இருக்கலாம், அலைவரிசையால் அது அங்கீகரிக்கப்பட்டதா? அது மட்டும்தான் கேள்வி. நீங்க அலைவரிசையால் அங்கீகரிக்கப்பட்டதான்லாம் பார்க்க மாட்டீங்க, கோவில் இருந்தா உள்ள புந்துருவீங்க. புரியுதா? அலைவரிசையால் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு இந்த குருவை பார்க்க மாட்டீங்க, தியானத்தை பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு தியானம் நம்ம எப்படியாவது பெற்றுக்கிட்டு போய் சேர்ந்துருவோம். புரியுதுங்களா? இப்ப புள்ள ஒரு காலத்துல படிச்சா போதுன்னு நம்ம ஊர்ல நினைச்சான், இன்னைக்கெல்லாம் படிச்சா போதுன்னு நினைக்கல. அது எப்படி படிக்கணும், அது என்ன மாதிரி படிக்கணும், அது என்னென்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கணும். ஏழை சாப்பாட்டுக்கு போராடுறான், அவன் என்ன பண்றான்னா வேற மாதிரி படிக்கணும் அப்படின்னு பிள்ளைய நைட்லாம் தூங்காம அவன் வேற ஸ்கூல்ல படிக்கணும், நம்ம பிள்ளையும் அங்க படிக்கணும் இங்க படிக்கணும். ஒரு காலத்துல படிச்சா போதுன்னு நினைத்தவன் இன்னைக்கு என்ன பண்றான்னா அந்த படிக்கிற இடத்துக்காக அவன் அலையிற அலைச்சலும் அவன் தேடுற தேடலும் அவன் அதிலே பாதி மன உளைச்சல் ஆகி போயிடுறான். புரியுதுங்களா? இதுக்குள்ளேயே பெரிய ஒரு பெரிய ஒரு மனிதனுக்குள்ள பெரிய பிரச்சனையா மாட்டிக்கிறான். அப்ப ஒரு ஏழை பணக்காரன் ஜாதி மதம் மொழி தியானத்துக்கு கிடையாது, குருவுக்கு கிடையாது. அப்ப அவரு நீ யாரா வேணாலும் இரு, என்ன மாதிரி வேணாலும் இரு, ஆனால் அதுக்குள்ளே நீ தர்மத்தோடு தேடுபவனாக இருந்தா, நீ தேடுறன்னு வச்சுக்க, என்னெல்லாம் விட்டுரு. நீ உண்மையிலே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறன்னா நீ மிக சரியாக இருந்தா உன்னை பதஞ்சலி தொடர்பு கொள்வான். அவ்வளவுதான். உன்னை நான் தொடர்பு கொள்ள மாட்டேன், பதஞ்சலி தொடர்பு கொள்வான். ஏன்னா இந்த மாதிரி உண்மையா தேடுறவனை இந்த அலைவரிசைகள் தொடர்பு கொள்ளுங்கிறது வரலாறு. இதுதான் இதோடைய உண்மை செயல். அப்ப உனக்குள்ள இருக்கிற தியானம் உண்மையா இல்லாத பட்சத்துல அவன் எப்படி வருவான்? புரியுதா? போற வழியில 4 மல்லிகை கடையில கற்பூரத்தை வாங்கி கீழே கொளுத்தி வச்சுட்டு பதஞ்சலி வான்னா எங்கேருந்து வருவான்? சொல்லு, நீயே சொல்லு. இப்ப எல்லா பேரும் என்னன்னா அவங்க தேடுறது, அவங்க பண்ற தியானம் உண்மையான தியானம்னு அவங்களாவே சொல்றாங்க. பா நீ இவன் தியானத்தை பண்ணு அவன் தியானத்தை பண்ணுன்னு சொல்லப்பா. நீ உண்மையான ஒரு தேடுதலுக்குள்ள உனக்குள்ள ஒரு நெறி இருக்கா, உனக்குள்ள ஒரு மிக சரியான ஒரு செயல் இருக்காங்கிறதான் இந்த கேள்வி. அப்ப சூட்சமத்துல இருக்கிறவன் ஒருத்தன் வர்றான்னு சொல்றேன் நான். உருவத்தோட இருக்கிறவன் ஒருத்தன் வர வேண்டிய அவசியம் இல்லை. சூட்சமத்துல இருக்கிறவன் அந்த நிமிடமே உனக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவான். புரியுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவமா இருக்கு. பழனியில நான் பல நாள் போயிருக்கேன். பல நாள் போய் அந்த மலையை சுற்றி இருக்கிறேன், மேலே உட்காந்துருக்கிறேன். எல்லா ஆராய்ச்சியும் பண்ணும்போது பழனியில் இருக்கிற அந்த சிலையிலேருந்து ஒரு தீர்த்தம் வருதுப்பா, அதை எடுத்து குடித்தா நோய் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படிதான் நினச்சிக்கிட்டு நானும் என்ன பண்ணுவேன்னா காலையில் போய் அந்த மலையில் போய் அந்த இறைவன் அவனை பார்த்துட்டு அந்த கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பாங்க, ஒரு ராக்கால சந்தனம்னு ஒன்று கொடுப்பாங்க, அதையும் தின்னுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இப்படி வருவேன். 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா அதிகாலையில் 5 மணிக்கு மேலே போய் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் தியானத்தில் வளர்ந்ததுக்கப்புறம், தியானத்தில் உருவானதுக்கப்புறம் மனிதனாக இருக்கும்போது முருகன் பார்த்தோம், 6 படையில் விசேஷமானவர் பார்த்தோம், போகர் செஞ்சவர்னு பார்த்தோம். இந்த மலையில் அவங்க பண்ணியிருக்க கற்பனை கதாபாத்திரத்துக்குள்ளே என்னென்னலாம் மக்கள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஏற்றிக்கிட்டோம். யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டு பேசி வச்சுருக்காங்கல்ல, போகர் இங்கே படுத்தாரு இங்கே தூங்குனாருன்னு, அதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டோம். அப்போ அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நமக்குள்ள ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலை அப்படி தான் அணுகணும். அந்த கோயில் எப்படி அணுகணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்க அத்தனை விஷயத்தை வச்சு அதே மாதிரி அணுகிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அந்த சந்தனத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு தியானம் வரும்போது இந்த படித்து வச்சிருக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமாக இருந்துட்டாங்க. அடுத்து நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்குல்ல, அதையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ தானாக ஏன் ஓரமாக வச்சாங்கன்னா உள்ள ஒரு தியானம் வந்துருச்சு. அப்போ அது வளருது. அது வளரும் போது என்னன்னா புற சூழல்களை அது நொறுக்குது. புற சூழல்களை இது அதல்ல, இது இதல்ல, அவன் பேச்ச நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி போ, இது இவனது தேவையில்ல அப்படின்னு வளர 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 ஒரு ஸ்டேஜில் அப்படி வளர்ந்து பாம்பு புத்துக்குள்ள இருந்து எட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரி எட்டி பார்க்கும்போது அந்த கோவிலில் தீர்த்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியது இல்லை, ராக்கால சந்தனத்தை திங்க வேண்டியது இல்லை, அந்த சிலையை போய் பார்க்கணும். அந்த சிலை ஒன்றை பார்க்கும். அந்த சிலை
எவன் அவனெல்லாம் பார்க்குதோ அவன் உடல் சரியாகுங்கிறது தான் இந்த சிலையை உருவாக்கணுடைய உண்மையான கூறு. எத்தனை பேத்துக்கிட்ட அந்த தீர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? இப்படியாடா ஒரு ஞானி கண்டுபிடிப்பான், இப்படியாடா ஒரு ஞானி உருவாக்குவான்? ஞானி பார்வையால் தீட்சையை செலுத்தக்கூடியவன், சுவாசத்தால் கண்டமுட்டு கண்டம் ஒரு 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 பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அவன் எப்பட்றா இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை வச்சிருக்க முடியும், எப்பட்றா இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, அவன் சொல்லுவது என் சிலையிலிருந்து வருகிற நீரையோ என் சிலைக்குள்ளேருந்து குடைக்கப்படுற சந்தனத்தையோ நீ பருக வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து என்னை ஒருவன் எவன் பார்க்கிறானோ அவன் அவன் நோயோ அவன் வாழ்க்கையோ அவனுடைய மனமோ சரியாகும். இதுதான் பழனி மலையோட தத்துவம், அந்த சிலையோட தத்துவம். ஒரு குருவா இருக்கிற என்ன சொல்றான்? கும்பிடாதே, வணங்காதே, பூஜை பண்ணாதே, பழம் வைக்காதே. என்னை தொடர்ந்து எவன் ஒருவன் பார்க்கிறானோ, எவன் ஒருவன் கவனிக்கிறானோ, எவன் ஒருவன் என் காலடியில் உட்கார்ந்து தவன் செய்கிறானோ, அவன் ஒரு நாள் அவனுக்குள்ள இருக்கிற தீமையும் அவனுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கமும் மாறி போயிடும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த 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 தன்மை இருக்குல்ல, அது அவன் கேட்டு ஒரு கதை கேட்டு வச்சிருக்கான்ல, அந்த கதையெல்லாம் மறைந்து போகும். அப்ப அந்த நீராவி தத்துவம் மாதிரி காணல் நீராக எல்லாம் கரைந்து போகும். அப்ப நீயே சுயமாக வளருவாய், உன்னையே நீ பார்ப்பாய், உன்னையே உணர்வாய். உனக்குள்ளே ஒரு தியானம், உனக்குள்ளே ஒரு இறை, உனக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை, நீயே உனக்கு குருவாக மாற வாய்ப்பு இருக்குது என்பதை எமக்கு அந்த சிலை கற்றுக் கொடுத்தது. நான் ஊர் கேட்ட கதை எல்லாம் சொன்ன கதை, இங்க இருக்கிற குருன்னு சொன்னவங்களோட கதை, அங்க இருக்கிற வைத்தியர் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு தான் அந்த மலையில போய் உட்கார்ந்தேன். ஆனா கடைசியாக அந்த சிலை என்ன பண்ணதுன்னா, எவன்லாம் சொன்னானோ அந்த கதையெல்லாம் எனக்குள்ளே இருந்து புடுங்கி வெளியில எரிஞ்சிட்டான். நான் போக உட்கார 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 அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். என்னன்னா, என்னை பார்ப்பது மட்டும்தான் உன்னுடைய பணி. நீ மாறியதற்கு ஒரே ஒரு விஷயம், அந்த தீர்த்தமோ ராக்கால சந்தனமும் இல்லை, என்னை பார்த்ததனால், என்னை பார்த்தால் போதும். ஏன்னா நான் யார்? கடவுள் அல்ல. நான் யார்? முருகன் அல்ல. ஒரு அலைவரிசை. என் அலைவரிசையை ஒருவன் பார்க்கும்போது அந்த அலைவரிசை மெல்ல மெல்ல நகர்ந்து போய் உன் சுவாசத்துக்குள்ளேயோ உன் காதுக்குள்ளேயோ 9 துவாரத்துக்குள் எதுக்குள் வேணாலும் உள்ளே போய் உன்னை உனக்குள்ளே இருக்கின்ற அந்த செயலை அகற்றும், வெளியேற்றும். ஒரு புது விழி இருக்குல்ல, அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணுக்குள்ளே ஒரு புது விழி பிறக்கும் அப்படிங்கிறான். புது விழி துறக்கும். நீ இன்ன வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தல, எந்த வச்சு பார்த்த? இந்த விழியை வச்சு பார்த்தல. இந்த விழியை அமர்த்தி புது விழி, அங்க ஒரு பாம்பு சட்டையை உரிக்கல, அந்த மாதிரி தோலை உரித்து ஒரு புது விழியை காட்டும். பாருப்பா, உங்க ஜோசியக்காரு குருநாதர் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு, கிளி ஜோசியக்காரு, அந்த கதையை கேட்டுட்டு இருந்தியே பாரு. இங்க ஒருவன் கூட தேராமல் இருப்பதுக்கு என்னன்னா, கதையை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அள்ளி போட்டுக்கிட்டு தலையில சுத்துறாங்க. புரியுதா? நல்லா வச்சுக்க சொல்லுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடல்ல பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஞானி, உண்மையான அலைவரிசை உன்னை உரிச்சிரும். உன்னை உரிச்சு தனித்தனியா எடுத்துரும். புரியுதா? நீ போட்டிருக்கல மாலை, நீ போட்டிருக்கல காவி, இதெல்லாம் அவுத்து ஒண்ணு இல்லாம நிக்க வச்சாதான்டா ஞானம். ஒண்ணுமே இருக்காது அங்க. கடைசியா நீ பிறந்த மேனியா நின்றுட்டு இருப்ப. அந்த பிறந்த மேனிய கூட என்ன பண்ணுவான்? இதையும் இல்லடா, இதையும் அகற்றா. அங்க ஒரிஜினலா அலைவரிசையா நிப்ப, இதாண்டா நீ அப்படின்ட்டு போயிடும். புரியுதுங்களா? நீ பள்ளி போட்டிருக்க பத்தியா, உத்தராட்சா, விபூதி, உடை, எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து சட்டையை உரிக்கிற மாதிரி, பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊர்ல ஆட்டை உரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையான தியானம், உண்மையான ஞானி, உண்மையான பதஞ்சலி என்னன்னா உரிச்சிருவான். புரியுதுங்களா? அங்க ஓடி ஓடி உள்கர்ந்த ஜோதியன்னு பாட்டு பாடிக்கிட்ட அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் காட்ட மாட்டாங்க. உண்மையான தியானம் என்னன்னா உரிச்சு தொங்க விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையான ஞானி என்னன்னா உரித்து உன்னுடைய சுயத்தை காட்டுவான். ஆட்டை உரித்தா அதுல சதை இருக்கும். உன்னுடைய உரிச்சு 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 கடைசியில் என்ன பண்ணுவான்? உன்னோட சுயத்தை பாடுறான்ருவான். உரித்து நீ என்ன பார்த்த? சுயத்தை பார்த்த. வெங்காயத்தை உரித்து பார்த்தவன் ஒன்றும் பார்க்கல. ஆனா ஒரு ஞானி உரித்து என்ன பார்த்தானா? சுயத்தை கண்டான்.
இந்த புருவ மத்தின்னு சொல்லிட்டு இந்த உலகமே நாசமா போய் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, நெற்றிக்கண்ணு அதுன்னு. இந்த புருவ மத்திய சொல்றான் உன் முன் ஜென்மத்தோடைய தொடர்புக்குரிய இடம். இது பூலோகத்துக்குரிய இடம் இல்ல, ஆதி லோகத்துக்குரிய இடம், ஆதி லோகத்தை காட்டக்கூடிய இடம். இந்த ஆதி லோகத்தை இந்த புருவ மத்தியத்தை என்ன சொல்றான்னா நெருப்புங்கிறான். ஆதி லோகத்தை காட்டி குடிக்கக்கூடிய இடம் தான் புருவ மத்தியன்ட்டான். புரியுதுங்களா? அப்ப அந்த செயலை நீ உடனே பண்ண முடியாது, அது உரிக்கப்பட்டாகணும். உரிக்கப்படலைன்னா சுயம் தெரியாது. தியானத்தில் உரிக்கிறாங்க, என்ன உருக்குறான், புரியுதா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சப்பாத்தி மாவு வச்சு கட்டையில தேய்க்கிற மாதிரி தேய்ச்சடே எல்லாம் தியானம்னு சொன்னா நானே உன்னை அடிச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிறான் எனக்குள்ள இருக்கிறவன். என்னடா தியானம் இது? இதெல்லாம் ஒரு தியானம்னு சொல்லிட்டு நீ தியானம், நீ அனுபவம் பெற்றவங்கிற, எதடா அனுபவம் பெற்ற அப்படின்னு எனக்குள்ள இருக்கிறவன் கேட்கறான். எதிரா தியானம்? உரிக்கணுண்டான்னா 4 லேயர் தான்டா உரிச்சிருக்கேன். உரிச்ச உடனே நீ குருங்கிற, என்னடா குரு நீ? சப்பாத்தி கட்டாலே உன்னை அடிச்சு கொண்டுருவாங்கிறான் உள்ள இருக்கிறவன் பதஞ்சலி. 4 லேயர் மாதிரி 4000 லேயரை உரிக்கணுண்டாங்கிறான். நான் உரிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ பேசாம இரு. ஏன்னா உன் சுயத்தை நீ பார்க்கணும். அதான் செயல், அதான் வடிவம். இப்ப நமக்குள்ள அதெல்லாம் ஆய்வா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு 4 லேயரை உரிக்கணுங்கிறாரு, 400 லேயர் நினைக்கணுங்கிறாரு, 4000 லேயரை உரிக்கணுங்கிற ஓடி போயிடாதீங்க. இது தானா இயல்பாக நடக்கும், புரியுதா? அப்ப உனக்கு என்ன, நான் உரிக்கும் போது சில பேருக்கு சுகமாக இருக்கும், சில பேருக்கு ஆனந்தமா இருக்கும். உரிக்கிறவன் ஏவன்னா கசாப்பு கடைக்காரன் கிடையாது, ஞானி உரிக்கிறான், பதஞ்சலி உரிக்கிறான். அவன் எப்படி இருக்கும்? அங்க நீ உரிக்கும் போது ஒரு காட்சியை பார்ப்ப, ஒரு உலகத்தை பார்ப்ப, ஒரு வடிவத்தை பார்ப்ப. அப்ப அங்க ஒரு தத்துவத்தை பார்ப்ப. ஓ இதா கிளாண்டுன்னு சொல்றல 6 சக்கரை இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த உரிக்கும் போது அங்க ஒரு இடத்த நீ கடக்கணும். அங்க ஒரு செயல் இருக்கும், அங்க ஒரு அருவி இருப்பான், அங்க ஒரு முனிவர் இருப்பான், அங்க ஒரு மரம் இருக்கும், அதுக்கான ஒரு கதை இருக்கும். அங்கே தங்காத, அங்கேயே தங்கினா அவனை படுக்க போட்டுருவான். அடுத்த இடத்துக்கு போகணும், அப்ப உரிக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்தியா 3 மாசம், ஓகே, இங்கேயே ஞானி ஆயிட்டேன்னு நினைக்காத. எலும்புடா போடா, அடுத்த ஸ்டெப்பு போடா அப்படின்னா அப்போ ஒன்று உரிக்கிறான். அப்போ அங்கே அப்படியே என்டேரி மாறுறான். எனக்குள்ளே எத்தனை பரிமாற்றம், எத்தனை காட்சிகள், எத்தனை வடிவங்கள், எத்தனை செயல்கள். காற்றிலே எத்தனை வடிவமான காற்றுகள், அந்த நெருப்புல எத்தனை வடிவமான நெருப்புகள், எத்தனை வடிவமான அலைவரிசைகள், எத்தனை வடிவமான கலர்ஸுகள், எத்தனை சொல்லவே முடியவில்லை. இதுதானா இதுதானா இதுதானா, வந்துட்டோம் முடியலப்பா அப்படின்னா இது இல்லை இன்னும் போ, இது இல்லை இன்னும் போ. உரிச்சுக்கிட்டே இருக்கிறான், காட்டிக்கிட்டே இருக்கிறான், பார்க்கிறேன், போதண்டா ஆனந்தம், ஆனந்தம் அதிகமாயிருச்சுடா, என்னை விட்டுறானா, டேய் இது இல்லடா போடா, இதுவே ஆனந்தம்னா உண்மையானது பார்த்தா என்னடா போடா அப்படிங்கிறான். இப்ப இதுதான்ப்பா தியானம். இதுதான் ஒரு ஞானி சமாதியில உட்காந்து குகையில இதைதான் காட்டுக்கிட்டான், இதான் பார்த்தான். அவனை சமாதியிலே உட்காந்து நடக்க விட்டா அவனை உரிக்க முடியாது, புரியுதா? அவன் பேப்பரை படிச்சு கெட்டு போவான், செல்போனை பார்த்து கெட்டு போவான், யூடியூப்பை பார்த்து படுத்துருவான், எங்கேயாவது காம்பவுண்ட் சோறு தாண்டி குச்சி ஓடி போயிடுவான். அப்படிங்கிறதுக்காக சமாதியில உட்கார வச்சு உரிடா, அவனை அக்கா உரிடான்னு உரிச்சான், புரியுதா? முன்னாடி ஒரு 1000 அயன் பாக்ஸ், பின்னாடி ஒரு 1000 அயன் பாக்ஸை போட்டு சூடு பண்ணுனான், புரியுதா? இன்னைக்கு இந்த கறியெல்லாம் சுட்டு திங்கிறீங்கல்ல, இப்படி மேலே வச்சிருக்கீங்கல்ல, குச்சி சுத்திக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி சமாதிங்கிறது என்னன்னா உங்களை அப்படி உட்கார வச்சுட்டு ஃபுல்லா தீ மூட்டிடுவான், நெருப்பு உள்ள அப்படியே போயிட்டே இருக்கும், சிக்கன் மாதிரி உங்களுக்கு அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கும் உள்ள, ஆனா உங்களுக்கு சூடு இருக்காது. அதான் விஷயம். இதுதாங்க தியானம், இதாங்க வடிவம், இதாங்க உண்மையான வளர்ச்சி. இப்படி வர்றது அவை சொன்னால பிறப்பு அரிது அரிது மானிடனாய் பிறப்பது, அது மாதிரி ஞானியை பார்ப்பது அரிதுங்கிறது என்னன்னா அடைய முடியாதுப்பா. ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சின்ன ஊசி போற ஒரு பாதைக்குள்ள போய் அங்க போய் பார்க்கணுங்க. ஊசி அளவுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கான், உள்ள போய் ஒரு வேலை செய்யணும்னா யாரு வேலை செய்வா? இந்த அலைவரிசையாக இருக்கிறவன் வேலை செய்யறான். அப்ப எவ்வளோ பெரிய ஒரு செயலோட போகணும். அங்க நான் தேவை இல்லை. நீ கண்ணியத்தோடு தர்மத்தோடு சத்தியத்தோடு நீ போனன்னா உன்னை வழி நடத்த ஆயிரக்கணக்கான அலைவரிசைகள் காத்திருக்கு. ஆனா நீ நம்மூர் பயிலோலை நம்பி, நம்மூர் குருமார்களை நம்பி நீ போனன்னா, இந்த சொன்னேன்ல இந்த ஆன்மீக பஜார்ல போய் உன்னை விட்டுருவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அவனுங்கள்டேருந்து பஜாரை கற்றுக்கிட்டு, இந்த சிட்டி கிருஷ்ணமூர்த்திகிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவன் ஜவுளி கடை திறந்துட்டான். என் புள்ள தொழிலதிபர்களுடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
பிள்ளைய கொண்டு பயிற்சிக்காக இன்னொரு ஜவுளி கடையில் வேலைக்கு விட்டுருவாங்க, இன்னொரு செயல் செய்வாங்க. சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டைரக்டரோட பிள்ளையெல்லாம் அவங்கள்ட்ட டைரக்ஷன் கற்றுக்க விட மாட்டாங்க, பெரிய ஆளுகிட்ட இன்னொரு டைரக்டரை கொண்டு விடுவாங்க, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வரட்டுன்னு. அதே மாதிரி இங்கே உட்காந்து தொழிலை கற்றுக்கிட்டு இந்த கொஞ்சம் இந்த இப்படி எலும்பி இந்த இவ்வளோ தூரம் வருவாராம். அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு தியானம் கொடுக்குறாருல, அங்கேருந்து வந்துட்டு அவர் கர்நாடகா பக்கம் அங்கங்கே ஜவுளி கடையை திறந்துட்டார். இந்த ஆன்மீக பஜாரில் வந்து கடையை திறந்துருவாங்க. புரியுதா? உண்மையான ஞானிகிட்ட போய் உண்மையாலே ஒருத்தன் பதஞ்சலிட்டு வரான்னு வச்சுக்க, அவன் கடையெல்லாம் திறக்க முடியாது, அவன் பஜாரில் உட்கார முடியாது, பஜாரை கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. புரியுதா? அங்கே பஜார்ல எல்லாம் அங்கே கடையெல்லாம் திறக்க முடியாது. இது ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளோ மக்கள் வர்றாங்க, வெள்ளைக்காரன் வர்றான், இவ்வளோ மக்கள் வர்றாங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஒரு போதனையை பண்ணிட்டு உட்காந்துருவோம்னா கடையை கொளுத்தி விட்டு போயிடுவான் நைட்டா வந்து. புரியுதா? இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பிற பேர்கிட்ட கற்றுக்கிட்டு தொழில் மாதிரி கற்றுக்கிட்டு போய் உட்காந்துட்டு அவங்கவுங்க ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு உட்காந்து போயிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? தனக்குள்ள அவங்களுக்குள்ள கொஞ்சம் தியானம் இருக்கு, ஆனால் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பஜாருக்குள்ள ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, இல்லைன்னா பஜார் இல்லை அப்படின்னா ஒரு இடத்த பஜாராக உருவாக்குறாங்க. புரியுதா? உங்கள் ஊர்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, பொருட்காட்சின்னு ஒன்று போடுவாங்க. ஒன்றுமே இல்லாத இடம் தான் அது. மாடு வந்து மூத்திரம் பெஞ்சிட்டு கிடக்கும், அந்த இடத்த சுத்தம் பண்ணி ராக்கெட்டு கொண்டாந்துருவான், எல்லாம் கொண்டாந்துருவான். நீங்கள் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போய் விளையாடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆலியார், அந்த மாதிரி தான் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ பஜார் உருவாக்கிட்டாங்க, இவங்க ஒரு பஜாரே உருவாக்கிட்டாங்க. புரியுதா? அங்கே நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறீங்க, கண்காட்சி வித்தைகள் காட்டுற மாதிரி நீங்கள் உட்காந்து ஒரு உலகத்திலே தலை சிறந்த ஞானி பண்ண தியானத்தை நீங்கள் உட்காந்துட்டு 48 நாளில் நீங்கள் ஞானாசிரியர் ஆகுறேன், நான் வந்து மிகப்பெரிய தத்துவத்துக்குள்ளேயே ஆளாகிறேன், நான் வந்து அந்த தியானத்திலே பெரிய வடிவத்துக்குள்ளேயே மாறுறேன், நான் வந்து வேற மாதிரி ஒன்று செய்கிறேன், அதுக்குள்ள காயகல்பத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். என்னையா அது காயகல்பத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன்னா ஒரு யுகம் கூட பத்தாதுங்கிறான். காயகல்பம்னா என்னன்னு தெரியுமா? நீராவி தத்துவத்துக்குள்ள ஒரு உடலுக்குள்ள மருந்துக்கிறதெல்லாம் இல்லாமல் சுவாசத்துக்குள்ளேயே பல ஆண்டுகள் உள்ள சமாதியில கடந்து ஒருத்தன் வர்றாங்கிறது தான் காயகல்பம். இதை போய் நீங்க போய் ஒரு பஜார்ல உட்காந்துட்டு ஒரு கடையில உட்காந்து இந்த நூல் தைக்கிற மாதிரி இந்த பேஷன் டிசைனர் மாதிரி இப்படி ஒன்று தச்சு இப்படி ஒன்று தச்சு 48 நாள்ல உட்காந்து அங்கே போடுற சோத்தை தின்னுட்டு அந்த மலையை பார்த்துட்டு ஆனந்தத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த உடையை பார்த்துட்டு அப்படியே வரும்போது அப்படியே ஞானி மாதிரியே வர்றாங்க. வரும்போது போகும்போது அப்படியே வேற மாதிரி போனாங்க, இப்போ அப்படியே வரும்போது ஞானி மாதிரியே வர்றாங்க. என்னங்க அப்படி என்ன அப்படி வர்றீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் போய் ஒரு மன்றம் திறக்க போகிறோம், வரவன்லாம் பிடிச்சி தீட்சை கொடுக்கறதா எங்களுக்கு வேலை. இப்போ நாங்கள் வந்து இந்த ஏன்னா நாங்கள் மாறி இருக்கிறோம். அவன் சொல்கிறாங்க நாங்கள் மாறி இருக்கோம். இந்த மாறி இருக்கிறேன்னு சொல்லாடலே நீ மாறலைங்கிறத தான் காட்டுது. என்ன மாறி இருக்கிற, என்ன மாறி இருக்கிற? புரியுதா? பதஞ்சலிகிட்ட அடி வாங்கியிருக்கியா? வாழ்க்கையில் எவனும் அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. புரியுதா? அதுதான் அந்த அடி தான் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, மாங்கல்ய தோஷம், இவங்க தான் இதுதான் அடி வாங்கிறது. புரியுதா? குமுறுன்னு உங்களை வச்சு குமுறுறது இருக்குல்ல, 7.5 சனி, அஷ்டமத்து சனி. ஞானிகள் நேரடியாக அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிரகத்தை வச்சு சாத்துவாங்க, போடும் அப்படின்னு போட்டு சாத்துவாங்க. அந்த மாதிரி பஞ்சபூதத்தை வச்சு உங்களை தாக்குவாங்க. ஆசையாக வீடு கட்டியிருப்பீங்க, அடுத்த நாள் காலையில் வந்தால் வீடு கீழே போயிடும். புரியுதா? அவங்களோட அடிகள் வந்து இப்படி தான் இருக்கும். சரி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு ரியாக்ட் பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான். அடுத்த நாள் என்ன பண்ணுவான், மொத்தமாக எல்லாத்தையும் சரிச்சு விட்டு போயிடுவான். இதுதான் விஷயம். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, அகல் விளக்கை தூக்கிட்டு போய் இந்த இதில் உட்காந்துருப்ப காலகஸ்தியில். ராகு திசையை வந்து அவர் இந்த ராகு திசைக்கு ஒருத்தர் பண்ணுறாருல, அவர் வந்து என்னன்னா நாகத்துக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அவர் வந்து பண்ணி அதை சரி செஞ்சு விட்டுருவார் உங்களுக்கு. பதஞ்சலி சொல்லியிருக்காரு, இங்கே வருவான், வரும்போது நீ 2-3 மந்திரத்தை போட்டு விட்டு செஞ்சு விட்டுரு. ஏன்னா நீ தானே பாம்புகள்லாம் வளர்த்து பாலெல்லாம் ஊற்றி நீ தானே ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்க. இந்த பாம்பு மேய்க்கிறதுக்குன்னு ஆள் யாராவது இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ பெரிய கடினமான சவால்கள் தெரியுமா, பெரிய பெரிய வேலைகள்ங்க. அதான் உண்மையானவன் சொல்லுவான், டே நடுங்குண்டாமா. உண்மையான தியானம் பண்ணுறவனையோ உண்மையான தியானத்தை பார்த்தா உடல் நடுங்கும், எல்லாமே வேற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இப்போ நான் தான் என்ன மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த உரையோடைய விளக்கம் என்ன சொல்கிறேன்னா, என்னை தூக்கி போட்டுரு, என்னை தூக்கி கொண்டு போய் நீயே தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது தீவை எரிஞ்சிச்சுன்னா அதில் என்னை தூக்கி கொண்டு போட்டு போயிரு. இந்த போவி பண்டிகைக்கு வேஸ்ட்டாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி என்னை தூக்கி கொண்டு போய் போகிற வழியில் போட்டு போயிரு. ஆனால் நீ வேற எவனும் உன்னை தூக்கி கொண்டு போடாமல் பார்த்துக்க. ஏன்னா நீ என்ன எங்கே தூக்கி போட்டாலும் என்னை காப்பாற்ற பதஞ்சலி வருவான், உன்னை காப்பாற்ற எவன் வருவான்?
சொல்லு. என்னை காப்பாற்ற ஒருத்தன் வருவான், நீ எந்த தீயிலனாலும் நான் தூக்கி கொண்டு போடுவேன், என்ன வருவான். அப்படியே வரலனாலும் அவனே என்னை பிரியப்பட்டு கொளுத்தி விடுறான் அப்படின்னு நானே உட்காந்துக்குவேன், ஏற்றுக்குவேன். அதை நீ ஏற்றுக்குவியா? உன்னை காப்பாற்றையும் வரமாட்டான், நீயும் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுற? செத்து போய் ஒருத்தனையும் தூங்க விடாம பேயா சுற்றிட்டு அலையிற. அதனால நீங்க உணர்ந்து ஒரு வேலையை தெளிவடைந்து யாரையுமே பார்க்க வேண்டாம் அந்த உலகத்துல. நீ உன்னுடைய தியானத்தை உண்மையா இரு, தியானத்தை உண்மையா தேடு, உண்மையா இரு. அப்ப உனக்கான அந்த வாய்ப்பை அந்த அலைவரிசை ஏதோ ஒரு வழியில ஏற்படுத்தும். அப்ப நீ பாரு, எந்த குருவும் தேவையில்ல, இந்த அண்ட சராசரத்துல உண்மையான குரு தோன்றுவான், உண்மையான ஞானி தோன்றுவான். அப்ப அவன் உனக்கு ஒரு வழி காட்டுவான், உனக்கு ஒரு பாதை காட்டுவான். புரியுதா? சரியா? வேற வழி இல்லாம நான் யூடியூப்ல தோண்டிட்டு இருக்கேன்ல, உண்மையிலேயே ஒருத்தன் தோன்றுவாங்க உங்க வீட்லயோ, உங்க ஏதோ ஒரு கொல்லை பக்கமோ முன் பக்கமோ உன தோன்றி உனக்கான ஒரு பாதையை காட்டுவான். தோன்றுவானா எவனோ ஒருத்தன் உருவமா அதை நிப்பாம இருக்கு அப்படின்னு கொல்லை கதையும் முன் கதையும் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காத. உனக்குள்ள ஒரு அலைவரிசையாக உள்ள ஒரு வேலையை பண்ணி கொடுப்பான், ஒரு மாற்றத்தை உருவாக்குவான்னு நான் சொல்றேன். புரியுதா? மற்ற எல்லாமே என்ன ஆகும்னா, உன்னை ஒரு ரசனையாக, நம்ம வீட்டில் கல்யாணம் விருந்து வைக்கிறோம்ல, இலையில ஒரு 10 கூட்டு பொரியல் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி தியானம் இருக்கக்கூடாது. புரியுதா? தியானத்துல கண்ணீர் வரும், சோகம் வரும், பிழிவாங்க, நிறைய ஒரு சூழல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கடக்கணும். கடுமையான ஆறுகள், கடுமையான வெள்ளத்து உள்ளத்துக்குள்ள இருக்கிறது, கடுமையான சூழல்கள் எல்லாத்தையும் கடக்க கற்றுக்கணும். அதெல்லாம் ஏன் கற்றுக் கொடுக்குறான்னா, உடல்ல அவ்வளோ பெரிய விஷயத்த உள்ள கடக்கணும். நீராவி தத்துவங்கிறது சும்மா கிடையாது. ஒரு நெருப்பு வச்சு ஒரு உடல்ல, ஒரு சாதாரண உடலை போய் எரிக்க முடியுமா? நீரை போய் நீ ஆவியாக்க முடியுமா? சூரியனை ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பார்ப்பியா? அப்போ உன் நெருப்பு நீரை பார்க்க பார்க்க அந்த சூடு தீவிரமானதான் நீர் வத்தும். இல்லைன்னா எப்படி வத்தும்? இல்லைன்னா நம்ம ஊர்ல ஒரு அமைச்சர் போய் தர்மகோலை போட்டான் பாரு, அந்த கதையாயிரும். புரியுதா? அந்த மாதிரி தியானத்தை நீ பண்ணனா தர்மகோல் பறந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறோம். ஏன்னா நாம் எதை அடைஞ்சோம் அப்படிங்கிறத தாண்டி எதை அடையக்கூடாது, எதை பெறக்கூடாது, எதை கற்றுக்கக்கூடாதுங்கிறத என்னை வச்சு கழிக்கின்ற மாதிரி கிண்டி ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டான். இப்போ நான் மக்கள்கிட்ட இதை அப்படின்னு சொல்லலை. எதை அடையக்கூடாது, எதை பெறக்கூடாது, எந்த துன்பத்திலையும் நீ மாட்டிக்க கூடாது. நீ சுயமா இரு, சுயம்புவாக நீ பயணம் பண்ணு. நீ நீ உனக்கும் உண்மையாரு, நீ பண்ற தியானத்துக்கு உண்மையாரு. அது குப்பை தியானமா இருந்தா கூட அந்த தியானத்தை அவன் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அண்ட சராசில இருக்கிற அலைவரிசைக்கு உண்டு. அது பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். புரியுதா? இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல, எனக்கு ஏற்பட்ட துன்பத்துல கொஞ்சோண்டாச்சும் இந்த மனித தன்மையிலேருந்து விடுபட்டு, மனித செயல்லேருந்து விடுபட்டு, கொஞ்சோண்டு என்னுடைய சுயத்திலேருந்து பார்க்குற அந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு பதஞ்சலியால வழங்கப்பட்டது. கொஞ்சமாச்சும் எங்கள் அப்பானோ, தாத்தனோ, என் பாட்டனோ வாழ்ந்தான், பெருமை பேசினான், சோறு தின்னான், எல்லாம் பண்ணான், எல்லா சரித்திரம் வாய்ந்த செயலும் செஞ்சான். ஆனால் சுயத்தை பார்க்காம செத்து போயிட்டான். அந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சோண்டு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். புரியுதா? அது ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இது பதஞ்சலியாலே. பதஞ்சலி என்ன பண்ணுறான்? அவன் அனுமதி இல்லாமல் நான் உரைக்க முடியுமா? அப்போ நான் தியானத்துக்கே அவன் அனுமதி வேணுங்கிற போது இந்த உரையை நிகழ்த்தணும்னா அவனோட அனுமதி வேணும். அப்போ அவன் அனுமதியிலேருந்து அவன் என்ன சொல்கிறான்? நீ தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், தியானத்தோடைய பாதையும் அதுக்குள்ளே இருக்கிற லேயருடைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இரு. அதுக்குள்ளே இருக்கிற வடிவத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ ஒரு சிலை சிற்பி மாதிரி இந்த சிலையை எப்படி பண்ணணும்லாம் சொல்லாத. அந்த சிலையோடைய வடிவத்தை நீ விவாதி. அதுக்கப்புறம் அவன் ஒரு நாள் அவனுக்குள்ளே ஒரு செயல் அவன் ஏதாவது ஸ்டடி பண்ண வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவனை நாம ஏற்றுக்குவோம். ஸ்டடி பண்ண வாய்ப்பு இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். அவன் 60 வருஷம் இருக்கிற இந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுட்டு இங்கேயே வாழ்ந்துட்டு சாகட்டும், போ, அவனை விரட்டி விடு. நெக்ஸ்ட் எவன் அதில் தெளிவாக இருக்கிறான்னா அவனுக்கு பார்ப்போம் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக அவர் சொல்லிட்டு போயிடாரு. காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நானே ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கூட அலைவரிசையாக இருக்கிறது அடுத்த நிமிடமே அதை தடுத்து ஆட்கொண்டு வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிடுது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஒரு குருங்கிறவருக்கு என்னன்னா, குருங்கிறது ஒரு அலைவரிசை தான். ஒரு உடலோ
ஒரு செயலோ கிடையாது. அவன் சொல்கிறான் குருங்கிறது உடல் கிடையாது, உருவம் கிடையாது. ஏன் உருவம் இதெல்லாம் குரு கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்னா குருங்கிறது இந்த உடலுக்கு கிடையாது, உள்ளே இருக்கிற அலைவரிசை தான் குரு. நீ இந்த உடலை குருன்னு பார்க்குற, இந்த உடல் குரு கிடையாது. புரியுதா? இது இதை அவன் தூக்கி எங்கேயாவது போட்டு சுருட்டி கம்கட்டில் மடித்து வச்சுட்டு போயிடுவான். இல்லைன்னா போகிற வழியில் ஒரு காட்டில் எரிச்சு விட்டுட்டு போயிடுவான். அந்த உடலை காற்றுல அப்படியே போயிடுவான் அலைவரிசையாக. போகிறான்ல அவன் தான் குரு. இங்கே ஒருத்தங்க எரிஞ்சு கிடக்கிறான்ல அவன் குரு கிடையாது. அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறான்னா உன் உடலுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அந்த நிஜத்தை, அந்த சுயத்தை நீ அறிவதற்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம். அப்போ உடல் என்பது, அந்த உடலுக்குள்ளே உனக்கு ஒரு பேர் உன் தாய் வைக்கிறான், உன் தகப்பன் வைக்கிறான்ல, அதை கொண்டும் உன்னுக்கிட்டேருந்து பிடுங்கிடுவாங்க. ஏன்னா நீ இந்த பகுதிக்கு தற்காலிகத்துக்கு வாழ வந்தவன், இது நிரந்தரம் அப்படின்னு நீ நினைச்சன்னா உன்னோட உலகத்தில் முட்டாள் வேற எதுவும் இல்லைன்ட்டான். புரியுதா? உன் பேர் தற்காலிகத்துக்குது, உன் உருவம் தற்காலிகத்துக்குது, உன்னுடைய வீடு, உன்னுடைய கார், உன்னுடைய புகழ், உன்னுடைய அதிகாரம் எல்லாம் தற்காலிகத்துக்குரியது. நிரந்தரமானது, நிஜமானது, உண்மையானது நாமே செய்கிறோம், நாமே வாழ்கிறோம், இதுதான் நிஜமான வாழ்க்கைன்னு 75 வயதுலையும் ஒரு மனிதன் அதையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அது நிஜம் இல்லை அப்படிங்கிறது தான் அவன் காட்டுறது. புரியுதுங்களா? அதை நீங்க பார்த்துக்கங்க.